ஆரம்பமாகின்றது கவிதை நேரம் பகுதி 1 ராவிஜகர்கள் பின்பு நவலாஸ்வரர். வணக்கம் பாருங்களக்கா, இனிய பொங்கல் வணக்கம் வாழ்த்துக்கள். வாணி. வாங்கோ. வணக்கம் வாணி, இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். அழகான இந்த பொழுதில் பொது தலைப்போடு நாம் இணைந்திருக்கிறோம். மாற்றத்தின் ஒளியா என்ற தலைப்போடு இணைய காத்திருக்கும் ஒவ்வொருவரையும் அன்பாக வரவேற்றபடி அவர்கள் எண்ணத்தின் பதிவுகளை பார்ப்பதற்கு ஆவலாக பகுதி 2 இணைய காத்திருக்கும் நகுலா சிவநாதன் அவர்களையும் அன்பாக வரவேற்றபடி இன்றைய பொழுதில் இன்றைய கவிதை நேரத்தை அழகாக நாம் இருவருமாக பார்த்து செல்வோம். நன்றி வாணி. நன்றி நன்றி. மாற்றத்தின் ஒளியாய், அழகான தலைப்பு. மிஷன் நடாமோன்னு போட்டிருக்கிறாரு நினைக்கிறேன். நிச்சயமா. வணக்கம். மாற்றத்தின் ஒளியாய் கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜனியண்டன். மாற்றத்தின் ஒளியாய் மார்கழிப்பனியின் திரைவிலக்கி மானுட வாழ்வினை வெனப்பாக்க மங்களமாய் வந்துவிட்டாள் தைப்பாவை. மார்கழிப்பனியின் திரை விலக்கி மானுட வாழ்வினை வெனப்பாக்க மங்களமாய் வந்துவிட்டாள் தைப்பாவை. இருண்ட வாழ்வினில் உழன்ற மானுடம் ஒளியின் திசையில் தடம் பதிக்க ஒளிமயமான வாழ்வு சிறக்க. இருண்ட வாழ்வினில் உழன்ற மானுடம் ஒளியின் திசையில் தடம் பதிக்க ஒளிமயமான வாழ்வு சிறக்க மாற்றத்தின் ஒளியாய் மலர்ந்து விட்டாள் தைப்பாவை. மாற்றத்தின் ஒளியாய் மலர்ந்து விட்டாள் தைப்பாவை. விண்ணில் ஒளிரும் செங்கதிர் வீச்சில் மண்ணில் மலர்ந்தது தைத்திருநாள். விண்ணில் ஒளிரும் செங்கதிர் வீச்சில் மண்ணில் மலர்ந்தது தைத்திருநாள். இனிக்கும் மாற்றத்தின் தொடக்கம் இது. இனிக்கும் மாற்றத்தின் தொடக்கம் இது. மனதினில் தேக்கிய கவலைகள் ஒளிய மாற்றத்தின் ஒளியாய் உதித்திடும் விடியல். மனதினில் தேக்கிய கவலைகள் ஒளிய மாற்றத்தின் ஒளியாய் உதித்திடும் விடியல். மாந்தர் வாழ்வில் மங்களம் பொங்கட்டும் பொங்கு தமிழாக பொங்கி வழியட்டும். மாந்தர் வாழ்வில் மங்களம் பொங்கட்டும் பொங்கு தமிழாக பொங்கி வழியட்டும். சுழலும் உலகில் மாற்றமே வாழ்க்கை உழலும் வாழ்வில் உயர்வே வெற்றி. சுழலும் உலகில் மாற்றமே வாழ்க்கை உழலும் வாழ்வில் உயர்வே வெற்றி. மாற்றத்தின் ஒளியாய் மலரட்டும் வாழ்வு. மாற்றத்தின் ஒளியாய் மலரட்டும் வாழ்வு. நன்றி, வணக்கம். அழகாக மாற்றத்தின் ஒளியா எப்படி இதுவரை வாழ்ந்த கால பகுதிகள் இருளை சூழ்ந்திருந்தன, அவற்றிலிருந்து ஒளி வீச்சை கண்டு எழுவதற்கான பொழுதலா. எனக்கு ஒரு கேள்வி. ஒருவேளை பலருக்கு இந்த சூழல் இருக்கலாம், சிலருக்கு அந்த சென்ற வருடங்கள் அல்ல கடந்த வருடங்கள் அழகான சூழலை கூட கொடுத்திருக்கலாம். எனவே அந்த சூழலில் இருப்பவர்களுடைய நம்பிக்கை எதுவாக இருக்கும்? எல்லோருக்குமே இருண்ட சூழல் தான் இருக்கும் என்பதில்லை தானே. நாம் அவங்களுடைய சூழலை இப்படி துன்பத்தை சந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் அவருடைய எதிர்கால பக்கங்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இது கொஞ்சம் பொறுங்கக்கா, யார் இது இந்த விளையாட்டு விளையாடுறது? ஆனா அவர்கள் என்ன பண்றீங்கோ? ஓ, ஆனா அவர்கள் இதை தட்டிட்டு என்ன பண்றாரு? சரி, ஓகே. தெரியாம தான் நடக்குது. அப்ப கையடையாளம் எல்லாம் வந்தது ஏதோ நடக்குது. எனவே இந்த சூழலில் இந்த மார்கழி பனியின் சிறையை விலக்கி மானுட வாழ்வினை வெனப்பாக்குவதற்காக இந்த குளிர் பொழுதில் இந்த பனியை விலக்கி எழுகின்ற இந்த பொழுதுகளாக மங்களமாக வந்துவிட்ட இந்த தைப்பாவை மெல்ல அடி எடுத்து வைக்கிறாள். அவள் இருண்ட வாழ்வில் உழன்ற மானுடத்துக்கு ஒளியின் திசையில் தடம் பதிக்க வருகின்றாள். ஒளிமயமான வாழ்வு சிறக்க மாற்றத்தின் ஒளியாய் மலர்ந்து விட்டாள் தைப்பாவை. எனவே நம்பிக்கைகள் தான் வாழ்க்கை. நம்பிக்கை தான். இதுவரையில் நாம் துயரத்தை அனுபவித்தோமானால், இதுவரையில் வீழ்ச்சிகளை சந்தித்திருந்தோமானால், இதுவரையில் முயற்சிகள் என்று இருந்தோமானால் அவற்றையெல்லாம் கடந்து எழுவதற்கான பொழுதுகளாக இவை அமைகின்றன. விண்ணில் ஒளிரும் சங்கதிர் வீச்சில் மண்ணில் மலர்ந்தது தைத்திருநாள். எனவே ஞாயிறு ஒளி மகனின் கரங்கள் நம்மை பார்த்து விரிக்கும் போது அங்கு தைத்திருநாள் மண்ணில் மலர்கிறது. இனிக்கும் மாற்றத்தின் தொடக்கமாக மனதில் தேங்கிய கவலைகள் ஒளிய. மாற்றம் என்பது இனிக்கும் மாற்றமாக, பல்வேறுபட்ட மாற்றங்கள் நிகழக்கூடும், ஆனால் இது இனிக்கும் மாற்றமாக மாற்றத்தின் ஒளியாக உதித்திடும் விடியல். மாந்தர் வாழ்வினில் மங்களம் பொங்க பொங்கு தமிழாக பொங்கி வழியேட்டும் என்று தமிழோடு இணைந்தபடி
இந்த வாழ்வியல் மாற்றம் என்பது நிறைந்து எழட்டும். சுழலும் உலகில் மாற்றமே வாழ்க்கை. நிச்சயமாக மாற்றங்கள் தான் நித்தமுமான எங்களுடைய பருவகால மாற்றங்கள் இருந்து, எங்களுடைய வயது மாற்றங்கள் இருந்து, எங்களுடைய அனுபவ மாற்றங்கள் இருந்து, எங்களுடைய உடலியல் மாற்றங்களில் இருந்து, பல்வேறு எண்ணங்களின் மாற்றங்கள் இருந்து பல்வேறுபட்ட மாற்றங்களை கண்டு கொண்டிருக்கிறோம். உலகம் வாழ்வில் உயர்வே வெற்றி மாற்றத்தின் ஒளியாய் மலரட்டும் வாழ்வு. எனவே இங்கே வெற்றியை பெற்று அல்லது தோல்வி படிகளில் கூட வெற்றியின் தொடுகையை நாம் தொட்டபடி அல்லது வாழ்வின் யதார்த்தத்தை உணர்ந்தபடி நாம் எழுந்தோமானால் நிச்சயமாக வாழ்க்கை என்பது சிறப்பு அமையும். அதனை அழகுற நம்மோடு எடுத்தபடி வந்திருக்கிறார் ரஜினி அன்சன் அவர்கள். சிறப்பான வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். தொடர்ந்து வருகின்றார். இன்றைக்கு பலரை காணோம். பொங்கலோடு மெல்ல இருந்திருந்தால் நல்லது. நீங்க நினைக்கிறீங்களா? பொங்கல் எல்லாம் ஒரு பெரிய விஷயமா மக்களுக்கு. சமையல் எல்லாம் ஒரு பெரிய விஷயமா மக்களுக்கு. அடுத்து இன்னைக்கு 15 இல்ல நான் நினைக்கிறேன். மணி என்ன சொல்லுங்க அவன் அதை ரசிச்சு செய்தா உங்களுக்கு அது பெரிய வேலை இல்லை. அதை ஒரு வேலையாச்சு. அதுதான் விரும்பி செய்தீங்கன்னா, நான் என்னுடைய ஆளு கூட சொல்றது உண்மையா ரசிச்சு செய்யுங்க. அது உங்களோட வாழ்க்கைக்கு மிக அத்தியாவசியம். நீங்க சாப்பிடுவீங்க, ஆசையா சாப்பிடுவீங்க, சேர்ந்து சாப்பிடுங்க, இன்னொருவரை கூட அந்த அந்த சாப்பாட்டாலேயே கட்டி போடக்கூடிய அந்த சூழல் உருவாகும். ஆரோக்கியமாக இருப்பீங்க. இது எல்லாத்தையும் விட்டுட்டு அதே ஒரு கடமையா கஷ்டமா நினைச்சீங்க, கஷ்டம்தான். நினைச்சாது வேலைதான். விரும்பி செய்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு எனக்கு நான் செய்யறது வாணி எனக்கு விருப்பம் சமைக்கிறது சாப்பிடுறது. இல்லை அதான் வீட்டை சொல்லுவேன். இன்றைக்கெல்லாம் என்ன கிச்சனுக்குள்ள இருந்தாலும் யாரும் மாறண்டா போயிடுவேன். காலையிலே போயிடுவேன் சமைக்கிறதுக்கு. அது அந்த அப்படியே நேரம் இருக்கும் வரைக்கும் அதை சமைச்சு கொண்டே நிற்பேன். சரி 5 கறி 2 போயிடலான்னு பண்ணுவேன். பரவாயில்ல இன்னும் 2 வைப்பமே, இன்னும் 2 வைப்பேன். ஆசையில செய்வேன். இல்ல நீங்க ஆசையா சமைச்சு கொடுக்கறதானி இன்னொரு ஆளுக்கு சாப்பிட கூட அது சமைக்கும் நல்ல இதா மாறும். நீங்க எரிச்சல் பட்டு ஒண்ணு செய்வீங்கன்னு வைங்களேன், உண்மையா அது சுவராது. அதுலயே தெரியும் அது அப்படின்ட்டு. ஆனால் சொல்லிட்டேன் அதுக்குள்ள எப்படி எவ்வளவுக்கு நிப்பன் தான் அயன் பண்ற விளையாட்டு இருக்கல்லோ, அது எனக்கு பிடிக்காது உண்டு. அப்ப அவர்களுக்கே தெரியும் 2 பேருக்கும் தாங்கள் அயன் பண்ணி விடுவார்கள். எனக்கு அந்த திரும்பி இப்ப நிறைய சமைச்சிட்டு இருந்தாவாணி எனக்கு திருப்பி கழுவி கொண்டு இருக்கிறது எனக்கு களைச்சு போயிடுவேன். நான் வேடாம் அது மட்டும் நான் செய்வேன். நானே ரெடி பண்ணி நானே தனியா எல்லாம் செய்வேன். சரி ஒரு வீட்டுக்கான சமையல்ண்டா ஓகே, எனக்கு மிச்சம் செய்து முடிக்க ஓகே. ஆனா நிறைய பேருண்டா தயவு செய்து அதை நீங்க பொறுப்படுங்க. பிரசவ் பண்றதை நீங்க பொறுப்படுங்க. நான் ரெஸ்ட் எடுப்பேன். நடத்தினவர்கள் வாங்க. வணக்கம். வணக்கம் கவி வணக்கம். நான் ஜெயமந்தி தியானடேசன். வியாழனுக்கான கவிதை நேரம். எனது கவிதையின் ஆக்கம் 2140. மாற்றத்தின் ஒளியாய். புத்தாண்டின் விடியலில் பொங்கி புத்தொளி மலரட்டும். புது படைப்பாகி புது யுகம் சுரக்கட்டும். புவியாளும் இறைவோனின் பார்வையால் இருளான வாழ்வு ஒளியாக மாறட்டும். புலர்ந்த ஆண்டில் புது விடியல் பிறக்கட்டும். பெற்றெடுத்த பிள்ளைகள் வாழ்வில் மலரட்டும். பெற்றோரை வணங்கி கடமையில் சிறக்கட்டும். உலகத் தலைவர்களால் அரசியல் மாற்றம் பெறட்டும். நாட்டில் ஒற்றுமை சமாதானம் நிலவட்டும். புத்தாண்டு விடியலில் ஒளி பிரகாசிக்கட்டும். புதியொரு மாற்றம் பொங்கி புது வாழ்வு வாழட்டும். சத்தங்கள் இல்லாமல் இன யுத்தங்கள் இல்லாமல் புத்தாண்டு பொங்கலின் விடியல் ஒளி பிறக்கட்டும். நன்றி வணக்கம். புத்தாண்டு தை திருநாள் என்பது புத்தாண்டாக தையின் பிறப்பாக இங்கு இந்த விடியலில் பொங்கியே புத்தொளி பெறவ எல்லோர் மனங்களிலும் அமைதியும் சந்தோஷமும் நிலவ புது விடியல் பெற்றோர்களோடு இணைந்தபடி அழகுற மலர வாழ்த்தியபடி வந்திருந்தார் ஜெயா நடேசன் அவர்கள் தன்னுடைய 2140 பக்கத்தோடு. இந்த புத்தாண்டின் விடியல் புத்தொழியோடு மலர புது படைப்பாகி புது யுகம் சிறக்கா. புதிய எண்ணங்கள் புதிய படைப்புகள் புது யுகம் சிறக்கவும். புவியாலும் இறையோனின் பார்வையாய் இருளான வாழ்வு ஒளியாக மாறட்டும். இறையின் பார்வை நம் மீது விழுந்து வாழ்வின் ஒளி பிறக்கட்டும். புலர்ந்த ஆண்டில் புது விடியல் பிறக்கட்டும். எல்லாமே நம்பிக்கைகளை அடிப்படையாக கொண்டு ஒரு மனிதன் விழுந்திருந்தார், ஆனால் எழும்போது அவனுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே அவனுடைய வாழ்க்கையை தொடர்ந்து செலுத்த முடியும். எனவே இங்கு பெற்றெடுத்த பிள்ளைகள் வாழ்வில் மலரட்டும். பெற்றோரை வணங்கி கடமையில் சிறக்கட்டும். நிச்சயமாக பெற்றெடுத்த பிள்ளை
வாழ்வில் வளர வேண்டும், பெற்றோரை வணங்க மதிப்பு கொடுக்க வேண்டும். ஆனாலும் அந்த சூழல் நமக்கெல்லாம் அமைத்திருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. நாமே அவற்றுக்கெல்லாம் வழி சமைக்காது விட்டுவிட்டு என் பிள்ளை எழமாட்டான், என் பிள்ளைக்கு அது செய்ய முடியாது, என் பிள்ளைக்கு அத்தனையும் கையில் கொடுக்க வேண்டும் என்று பெருமையில் பேசிக்கொண்டவர்கள் நாங்கள். அதன் பின்னாக சத்தியை வளர்ந்த போது, எங்களுடைய உடல் தளர்ந்த போது அப்படி அவன் எனக்கு கை கொடுப்பான். என்னுடைய கஷ்ட நஷ்டங்களை அவனுக்கு நான் சொல்லி கொடுக்காவிட்டால், அவனுக்கு காட்டி கொடுக்காவிட்டால், அவனுக்கு எப்போதுமே அவனுக்கு அல்லது அவளுக்கு அந்த 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 சுமை தெரியாது, அந்த அந்த உடல்நோ தெரியாது. அதன் பின்னும் அம்மா அவனால் செய்வாள், அப்பா என்றால் செய்வார். இருவருமாக பிரிந்திருந்து கூட இரு குடும்பங்களுக்கு உதவி செய்வதற்கு கூட அவர்களால் முடியும் என்பது எண்ணம் நம்முடைய பல குழந்தைகள், அல்லது அவர்களுடைய உடல் உழைப்பும் அவர்கள் சேர்த்த சொத்தும் என்பது நமக்காக செய்தது, அவர்கள் என்ன பாடுபட்டாலும் எங்களுக்காக தர வேண்டியவர்கள் என்ற எண்ணத்தை வளர்த்தவர்கள் நாங்கள். அப்படியானால் எப்படி அந்த பெற்றோரை வணங்கி கடமையில் சிறக்கும் நிலை உருவாகும் என்பது மெல்ல கேள்விக்குறிதான். சில வேளைகளில் நாம் மெல்ல மௌனித்து விடுகிறோம். நமக்கு தெரிகிறது நமக்கான வாழ்க்கை என்பது மெல்ல சறுக்கி கொண்டு போகிறது என்று தெரிந்தாலும் மௌனித்து நமக்குள்ளாகவே அழுது புரண்டு விடுகிறோம். ஆனால் இளம் பிள்ளைகளை வளர்ந்து வரும் குழந்தைகளுக்கு வாழ்வின் கஷ்டங்களை, வாழ்வின் உழைப்பை பற்றிய எண்ணங்களை, வாழ்வில் எது அத்தியாவசியம் என்பதை, வாழ்வுக்கு முக்கியமாக அவர்கள் செய்ய வேண்டியது என்பது, கல்வி எவ்வளவு முக்கியம், பக்குவமான பழக்க வழக்கங்கள் எப்படி முக்கியம், அவர்களே தங்கள் காலில் நிற்பது என்பது, ஆளுமையோடு இருப்பது என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்தி வளர்க்கும் பெற்றவர்களாக நான் நிச்சயமாக இள வயதிலிருந்தே இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. உலகத் தலைவர்கள் அரசியல் மாற்றம் பெறட்டும், நாட்டின் ஒற்றுமை சமாதானம் நிலவட்டும், புத்தாண்டு விடியல் ஒளி பிரகாசிக்கட்டும். எனவே ஒற்றுமையும் சமாதானம் நிலவி புத்தாண்டில் ஒளி பிறக்க புவியோர் மாற்றம் செய்து புதுவாழ்வு வாழட்டும். புவியின் மாற்றங்கள், பல்வேறுபட்ட இயற்கையின் மாற்றங்கள் தான் அழிவுகளை உருவாக்குகின்றன. எனவே இங்கு புவி மாற்றம் பெறவும், சத்தங்கள் இல்லாமல், யுத்தங்கள் இல்லாமல், யுத்தங்கள் வெடிக்காமல், இங்கு போராட்டங்களும் பூசல்களும் இல்லாமல், யுத்தம் வெடிக்காமல் புத்தாண்டு பொங்கலின் விடியலில் ஒளி பிறக்கட்டும். எனவே இந்த வாஞ்சியோடு நாமும் இணைகிறோம். பல்வேறுபட்ட வியூகங்களையும் வகுத்தவர்களாக பல்வேறுபட்ட நாடுகள் இப்போது யுத்தம் தோன்றும், அப்போது நடக்கும், இப்படி இந்த நாட்டுக்குள் இப்படி புகுந்து விட்டார்கள் என்ற எண்ணங்கள் பல்வேறுபட்ட திசைகளில் வருகின்றன. எனவே அவற்றிலெல்லாம் விடுதலை பெற்று வாழக்கூடிய சூழலை நிச்சயமாக தர வேண்டும். யுத்தங்கள் வந்துவிடக் கூடாது என்ற பெருமாஞ்சி ஜெயநடேசன் அவர்களோடு இணைந்தபடி நாமும் வாஞ்சித்தபடி மிகச்சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. தொடர்ந்து சொல்ல மறந்துட்டேன், தலை பொங்கல் வாழ்த்துக்கள் தியாகுட்டிக்கு. நன்றி நன்றி நன்றி. என்று தாயார் தேவாரம் படித்துக் கொண்டு போது அவரும் கீச்சு கீச்சு ஏதோ ஒரு சத்தங்கள் எல்லாம் போட்டு கொண்டிருந்தார். அடுத்த வருஷம் பாடிடுவார். யாரும் என்ன அடுத்த வருஷம் என்ன இன்னும் 6 மாதம் இல்ல இப்ப சத்தம் போடுவார், சத்தம் போட்டு இல்ல காட்ட சிரிச்சு கொண்டே இருந்தார். ஒரு நிமிடம் மாடி வருது. நன்றி. அவர் பாடத்து இல்ல ராவிட்டாண்ட வீடியோ காட்டக்கலாம். சோ கியூட் எல்லாம் கதைக்கிறாரான்னு பார்த்து கொண்டிருந்தேன். பாட்டியார் இருக்கிறார் தானே, அப்போ இன்னும் கூட்டம் அவருக்கு சேர்ந்தவங்களோட சேர்ந்திருந்தது எல்லோரும் கதை அவரோட சேர்ந்து கதைப்பதனால் அவர் உறவுகளுக்கு இனிய உற்சாகமான வியாழன் கவி வணக்கம். கவி இலக்கம் 2273 சிவதேஷ்ணி ராகவன் சுவிட்சர்லாந்தில் இருந்து. மாற்றத்தின் ஒளியாய். ஆண்டு ஒன்றின் அழகிய மலர்வில் அத்தனை உளங்களில் மாற்றத்தின் ஒளியாய் இருளெனும் துயரது இனி இல்லை என்றாகி வெறுவகை விலகி வளமது சிறக்க தமிழர் திருநாள்தான் தரணி மலர்ந்ததே. தமிழர் திருநாள்தான் தரணி மலர்ந்ததே. முயற்சியின் அறுவடை முழுமை பயனாய் திறனின் மகிமை திருப்பம் பலதாய் ஏணி எனவும் ஏற்றம் தொழில்நுட்ப உலகில் தொலைவான மகிழ்வு அருகே வருதலும் மாற்றத்தின் ஒளியாய் வேண்டும் பலனை தருவதே சிறப்பா. மாற்றத்தின் ஒளியாய் வேண்டும் பலனை தருவதே சிறப்பா. ஆண்டு ஒன்றின் அழகிய மலர்வில் அத்தனை உளங்களில் மாற்றத்தின் ஒளியாய் முயற்சியின் அறுவடை முழுமை பயனாய் திறனின் மகிமை திருப்பம் பலதாய் ஏணி எனவும் ஏற்றம் தொழில்நுட்ப உலகில் தொலைவான மகிழ்வு அருகே வருதலும் மாற்றத்தின் ஒளியாய் வேண்டும் பலனை தருவதே சிறப்பா. நன்றி, வணக்கம்.
தன்னுடைய 2273வது பக்கத்தோடு சிவதர்ஷி ராகவன் அவர்கள் மாற்றத்தின் ஒளி எப்படி பல்வேறுபட்ட மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. இந்த அழகிய மலர்வு என்பது அத்தனை உள்ளங்களின் மாற்றத்தின் ஒளியாய் திகழ்ந்திருக்கிறது. இனி இல்லை என்றாகி வரும் பகை விலகி இருள் எனும் துயர். துயர் என்பது இருளை போன்றது. அந்த துயர் என்பது இனி இல்லை என்றாகி வரும் பகையை விலக்கி வளமது சிறக்க தமிழர் திருநாள் தான் தரணி மலர்ந்ததே. இந்த திருநாளோடு இணைந்தபடி நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையை நிறைத்தபடி வருகிறது. இந்த புதிய புதிய தமிழர் திருநாளோடு மாற்றங்கள் உருவாகிறது. முயற்சியின் அறுவடை முழுமை பயனாய். வாழ்க்கை என்பதே முயற்சிகளின் அடிப்படையில் தான் நிகழ்கிறது. இங்க முயற்சியின் அறுவடை என்பது முழுமை பயனாக, திறனின் மகிமை திருப்பம் பெறலாக. இந்த திறன் எங்களுக்கு திறன் பயன்படும் போது அது திருப்பத்தின் பல வகை திருப்பங்களையும் கொடுத்து ஏணி எனவும் ஏற்றம் தொழில்நுட்ப உலகில் தொலைவான மகிழ்வு அருகே வருதலும் இந்த வாழ்வியல் ஒவ்வொரு முயற்சிகளும் ஏணியாக ஏற்றத்தை கொடுப்பதாக இந்த தொழில்நுட்ப உலகில் மாற்றங்களை கொண்டு வருகிறது. இந்த தொலைவான மகிழ்வு என்பது அருகே வருது. நாம் எப்போதும் நிகழும் என்று நினைத்து கொண்டிருந்த அந்த மகிழ்வு என்பது மிக மிக அருகில் வந்தது போல ஒரு உணர்வை கொடுப்பது அல்லது வருவது. மாற்றத்தின் ஒளியாய் வேண்டும் பலனை தருவதே சிறப்பாக. அது மாற்றத்தை கொடுத்தபடி நிறைவான மகிழ்வை கொடுப்பதாக அமைந்திருக்கிறது. எனவே இந்த புதிய மாற்றங்கள் துயரை விலக்கி வளத்தை பெருக்கி தமிழர் திருநாளோடு மலர்ந்திருக்கிறது. அது முயற்சியை நிறைக்கும் போது அந்த அறுவடை என்பது முழுமை பயனை தருகிறது. அந்த திறனை நாம் உணர்ந்து கொள்ளும் மகிமையை கொடுக்கிறது. தொலைவான மகிழ்வு என்பது அருகே வரநிலை உருவாகிறது. இத்தனையாக அழகாக நம்மோடு இணைத்திருந்தார் சிவதர்ஷி ராகவன் அவர்கள். சிறப்புற நிறைவான வாழ்த்துக்கள். நன்றி. இதே நேரம் நகுலா சிவநாதன் அவர்கள் சுட அனுப்பியிருக்கிறார். இப்போதான் அவர் வீடியோ எடுத்துக்கொள்வோம். ஒரு செகண்ட். சரி. வணக்கம். கவிதை என்னுடைய கவிதையும் இன்றுதான் அனுப்பியிருந்தேன். திரு நடாமோன் அவர்களுடைய பார்வைக்கு வந்ததா தெரியவில்லை. வந்திருந்தால் நீங்க, இல்லாட்டி நான். இதுல காரணம் நீங்க நானும் காலையில தான் கவிதை அனுப்பி இருந்தேன். எல்லாருக்கும் சேர்த்து கூட்டு விழுமன்னு இல்லாட்டி நேரடியாக தருகின்றோம். நேரத்திற்காய் உங்களுடன் நகுலா சிவநாதன். மாற்றத்தின் ஒளியாய். மாற்றத்தின் ஒளியாய் மண்ணின் விடியல் மலர்கின்ற இந்நாள் வாழ்வின் பொன்னாள். மாற்றத்தின் ஒளியாய் மண்ணின் விடியல் மலர்கின்ற இந்நாள் வாழ்வின் பொன்னாள். மாண்புறு மக்களின் வாழ்க்கை ஓங்கிட தேங்கிய இடர்கள் நீங்கட்டும் என்றும். மாண்புறும் மக்களின் வாழ்க்கை ஓங்கிட தேங்கிய இடர்கள் நீங்கட்டும் என்றும். பூமியிலே புதுவிடியல் பூக்கட்டும் என்றும் சாமிதான் அதற்கு வரந்தந்து அருளட்டும். தைமாதம் தளிர்க்கட்டும் தங்குதடை அகலட்டும் எங்கும் புதுமணம் பெறப்பட்டும் ஏற்றங்கள் சீராக பெருகட்டும். தைமாதம் தளிர்க்கட்டும் தங்குதடை அகலட்டும் எங்கும் புதுமணம் பெறப்பட்டும் ஏற்றங்கள் சீராக பெருகட்டும். தைமகள் வருகிறாள் தரணியில் பூக்குறாள் மெய்தனில் ஞானம் கல்வி யோங்கட்டும். தைமகள் வருகிறாள் தரணியில் பூக்குறாள் மெய்தனில் ஞானம் கல்வி யோங்கட்டும். செய்யும் காரியம் திறம்பட செல்லும் இடங்களில் நெல்லும் விளையாட்டும். செய்யும் காரியம் திறம்பட செல்லும் இடங்களில் நெல்லும் விளையாட்டும். நன்றி, வணக்கம். தன்னுடைய 1737வது பக்கத்தோடு இணைந்திருக்கிறார் நகுலா சிவநாதன் அவர்கள். இங்கு மாற்றங்கள் நிகழும் போது செல்லும் இடங்களில் எல்லாம் நெல்லும் விளையாட்டும் என்பது பயிர்கள் செழிப்புள்ள வளரட்டும் என்பதாக எடுத்துக்கொண்டார். அத்தனை பயிர்களும் வாழ்வியல் பயிர்களிலிருந்து வாழ்வாதாரம் கொடுக்கிற அத்தனை பயிர்களும் கூட சிறப்புற விளையாட்டும் என்றே நாம் எடுத்துக்கொள்ளலாம். இங்கு மாற்றத்தின் ஒளியாக இந்த மண்ணின் விடியல் என்பது மலர்கின்ற இந்நாள் வாழ்வின் பொன்னாளாக மலர்கிறது. மாற்றங்களை கொண்டு புலர்கின்ற இந்த பொழுதுகள் மண்ணில் பொன்னாளாக மலர மாண்புறு மக்களின் வாழ்க்கை. அத்தனை மக்களும் மாண்புறு மக்களாகவே இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுடைய வாழ்க்கை என்பது இடர்களோடு இருக்கிறது. எனவே இந்த தேங்கிய இடர்கள் யாவும் நீங்கி பூமியிலே புதுவிடியல் பூத்துகள சாமிதான் அதற்கு வரம் தந்து அருளட்டும். சாமிகளாக நாம் மாறிவிட்டால் நிச்சயமாக சாமிகள் வரம் அருளும் போல அத்தனையும் சிறக்கும். தை மாதம் தளிர்க்கட்டும் தங்குதடை அகலட்டும்
எங்கும் புதுமணம் பெறப்பட்டும் ஏற்றங்கள் சீராக பெற நம்பிக்கைதான். இவையெல்லாம் நிகழ்ந்து விட்டால் அத்தனையும் சிறப்பாக. எனவே புது விடியல் பூத்துகள அங்கு சாமி போல வரமருளும் பெருஞ்சாமிகள் எழுந்து கொண்டால் தை மாதம் துளிர்விடும், அங்கு தங்குதடை அகலும், எங்கும் புதுமணம் பெறவ ஏற்றங்கள் சீராக பெருகும். கைமகள் வருகிறாள், தரணியிலே பூக்குறாள், மெய்தனில் ஞானம் கல்வி ஓங்கட்டும். எனவே இங்கு அவள் தரணியில் பூத்தெழும் வேளை மெய்ஞான கல்வி நிறைந்து சிறக்க, செய்யும் காரியங்கள் அத்தனையும் திறம்பட விரிய, அத்தனை பயிர்களும் நெல் போல விளைகின்ற அத்தனை பயிர்களும் மாண்புறு பயிர்களும் இந்த மனித பயிர்களும் அத்தனையுமாக இளைஞர்கள் உட்பட பெரியவர்கள் வரை அல்லது வாழ்வியல் ஆதார சூழலில் இருக்கிற அத்தனையும் சிறந்தள விளைந்தள தன்னுடைய வாஞ்சியை வெளிப்படுத்தினார் நகுலா சிவநாதன் அவர்கள். மாற்றத்தின் ஒளி மண்ணின் விடியலை ஏற்படுத்தி அங்கு அத்தனையும் மலர்ந்தள தன் எண்ணத்தை விரித்திருக்கிறார். சிறப்பான வாழ்த்துக்கள். தன்னுடைய 1837 பக்கத்தோடு மிகச் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. உங்கள் கவி எழுத்தாருங்கள். இங்கு காண இல்லை. பொறுங்க இன்னொரு தரம் பார்க்குறேன்னு. இல்ல காலமாதான் நினைப்பினா வேலைக்கு ஏழியாவே வேலைக்கு முன்னாடி போயிட்டேன். நான் பார்க்குறேன் இன்னொரு பொறுங்க பார்க்குறேன். மாற்றத்தின் ஒளியா இல்ல சரி, நீங்க தாருங்களோ. கவிதையுடன் இரா விஜயகௌரி. மாற்றத்தின் ஒளியாய் மனங்களுள் தெளிவாய் ஏற்றத்தின் படியாய் துலங்கிடும் எழிலே. மாற்றத்தின் ஒளியாய் மனங்களுள் தெளிவாய் ஏற்றத்தின் படியாய் துலங்கிடும் எழிலே. காலத்தின் மாற்றம் கனிந்திடும் பொழுதில் தொடுத்திடும் செயலை மாற்றிடும் துணிவே. காலத்தின் மாற்றம் கனிந்திடும் பொழுதில் தொடுத்திடும் செயலை மாற்றிடும் துணிவே. ஞாலத்தின் கடவுள் ஞாயிறு மகனார், அவர் தாள்களில் பணிந்தே காலத்தை வெல்வோம். ஞாலத்தின் கடவுள் ஞாயிறு மகனார், அவர் தாள்களில் பணிந்தே காலத்தை வெல்வோம். நித்தமும் உழைக்கும் தோள்களை தழுவி உழைப்பினையே உயர்வினை வெல்வோம். நித்தமும் உழைக்கும் தோள்களை தழுவி உழைப்பினையே உயர்வினை வெல்வோம். எழிலோடு மாற்றம் மேந்தடும் கரங்கள் அகிலத்தின் ஒளியை வணங்கியே எழுவோம். எழிலோடு மாற்றம் மேந்திடும் கரங்கள் அகிலத்தின் ஒளியை வணங்கியே எழுவோம். மாற்றத்தின் ஒளியாய் மனங்களுள் தெளிவாய் ஏற்றத்தின் படியாய் துலங்கிடும் எழிலே. நகுலா சிவநாதன் அவர்களிடம் என்னுடைய கவிதையை ஒப்படைத்தபடி இங்கு நேவிஸ் பிலிப் அவர்களுடைய கவிதை நகுலா சிவநாதனிடம் ஒப்படைக்கிறீர்களா வாணி? நானும் பதிவில தான் போட்டேன், தெரியல. வாசிக்கலாமா? தாருங்கள். ஓகே, நன்றி நன்றி. மாற்றத்தின் ஒளியா. அனைவருக்கும் இனிய மதிய வணக்கத்தை கூறிக்கொண்டு மதிய வணக்கத்தை கூறிக்கொண்டு வணக்கம் வாங்கோ. இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நன்றி நன்றி உங்களுக்கும். ஆனா அப்ப உங்களுக்குள்ள பேரிச்சம்பளம் போடுற மாத்திரம் எனக்கு புதிதா இருந்தது. நான் ஒரு முறையும் போட்டு பார்க்கவில்லை. பேரிச்சம்பளத்தை நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். நான் தான் சொன்னேன் போட்டார்களா இருக்கும் மக்கள் தெரியல. நான் எப்பவும் அது போட்டு தான் பொங்குவேன். அந்த வித்தியாசமான டேஸ்ட் வரும். அதுவும் அந்த அடி பொங்கல் இருக்குல்லோ, அதோட அந்த பேரிச்சம்பளம் ஒட்டி இருக்க சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும். அடுத்த முறை நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நான் தரலாமா என்னுடைய கவிதையை? ஆமா. அனைவருக்கும் இனிய வணக்கத்தை கூறி கவிதை படைப்பவர்களுக்கும் கவிதைகளை விரிவாக்கம் செய்து தட்டி கொடுத்து கொண்டிருக்கும் விஜயகௌரி அவர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, மாற்றத்தின் ஒளியாய். புது உலகே புத்துயிரே புதிதாய் வா, புவியினை சலவை செய்திட விரைந்து வா. வாசமிகு மலராய் அன்பை பரப்பவா, வளமான வாழ்வை எமக்கு அருளவா. புது உலகே புத்துயிரே புதிதாய் வா, புவியினை சலவை செய்திட விரைந்து வா. வாசமிகு மலராய் அன்பை பரப்பவா, வளமான வாழ்வை எமக்கு அருளவா. நட்பண்பால் வாழ்வுக்கு உயிரூட்டி நம் எண்ணத்தை உள்ளத்தில் பயிராக்கி நல்லது நினைத்து நம்பிக்கை வளர்க்க முயற்சிகள் அனைத்தையும் உழைக்க விடு.
நற்பண்பால் வாழ்வுக்கு உயிரூட்டி நல் எண்ணத்தை உள்ளத்தில் பயிராக்கி நல்லது நினைத்து நம்பிக்கை வளர்க்க முயற்சிகள் அனைத்தையும் உழைக்க விடு. தீயில் சுடர்விடும் பொன்னாக செதுக்கிட எழுந்திடும் கச்சிலையாக வெற்றிகள் முழு மதியாய் ஒளிர தோல்விகள் தேய்பிறையாய் மறைய. தீயில் சுடர்விடும் பொன்னாக செதுக்கிட எழுந்தெழும் கச்சிலையாக வெற்றிகள் முழு மதியாய் ஒளிர தோல்விகள் தேய்பிறையாய் மறைய. உலகினில் வாழும் உயிரினம் உன்னத அன்பில் ஓங்கிட நிம்மதி எங்கும் நிலவிட வாடும் வாழ்வு எமதாக. உலகினில் வாடும் உயிரினம் உன்னத அன்பில் ஓங்கிட நிம்மதி எங்கும் நிலவிட வாழும் வாழ்வு எமதாக. வாழ்க்கையின் மகத்துவம் உணர்த்திட மாற்றத்தின் ஒளியாய் விரைந்து வா. வாழ்க்கையின் மகத்துவம் உணர்த்திட மாற்றத்தின் ஒளியாய் விரைந்து வா. மாற்றத்தின் ஒளியாய் விரைந்து வா. நன்றி, வணக்கம். வாழ்க்கையின் மகத்துவம் உணர்த்திட என்றும் பெறலாம், உணர்ந்திட என்றும் பெறலாம். நான் வாழ்க்கையின் மகத்துவத்தை நாம் உணர வேண்டுமானால் நாம் கஷ்டங்களை அனுபவித்தாக வேண்டும். எத்தனை நல்ல ஒரு வாழ்க்கையை நான் இந்த சந்தர்ப்பங்களை இழந்திருக்கிறேன் என்பதை நான் உணர்ந்து கொண்டால் தான் எனக்கு அந்த மகத்துவம் என்பது புரியும். அப்ப எனவே உணர்ந்திட அல்லது உணர்த்திட என்று வந்தால் நான் மற்றவர்களுக்காக அந்த மகத்துவத்தை உணர்த்துவதற்கு அந்த பக்கம் பெற வேண்டும், இந்த மாற்றத்தின் ஒளியாக வர வேண்டும் என்பதாக இருவேறு பக்கங்கள். இங்கு தீயினல் சுடர்விடும் பொன்னாக, இயல்பான வாழ்க்கையில் பார்த்து கொண்டால் தீயினல் சுடர்விடும் பொன், அதை நீங்கள் சுட்டெடுக்கும் போதுதான் பொன் தகதக என்று மின்னுகிறது. செதுக்கிட உயிர் வரும் கச்சிலையாக, நீங்கள் அத்தனை பொலிவை கொடுக்கும் போதுதான் அது கச்சிலையாக. அதை மனிதனாக நாம் எண்ணி பார்த்தால் அத்தனை கஷ்டங்களை அனுபவித்துத்தான் அந்த நிலையை பெறுகின்ற நிலைக்கு அவன் உருவாகிறான். எனவே இங்கு அத்தனை படிமுறைகளிலும் அவன் தன்னை செதுக்குவதற்கு கொடுக்கும் போது அல்லது அந்த வேதனைகளை அனுபவிக்கும் போது அவன் வெற்றியின் முழுமதியாக ஒளிர்கிறான் என்பது சிறப்பாக பக்கமாக இருக்கிறது. எனவே இங்கு தன் வாஞ்சை தன்னுடைய 450வது பக்கத்தோடு புது உலகே புத்துயிரே புதிதாய் வா, மீண்டும் எங்களுக்குள் நம்பிக்கை பிறந்திருக்கிறது. புவியினை செலவை பல்வேறுபட்ட இன்னல்களை இடர்களை நான் பார்க்கிறேன். எனவே செலவை செய், வாசமிகு மலராய் அன்பை பெறப்பவா. உன்னுடைய நறுமணம் என்பது அன்பின் நறுமணராக அமைய வேண்டும். வளமான வாழ்வை வளமக்கருளவா. நற்பண்பால் வாழ்வுக்கு உயிரூட்டி. எனவே உன்னிடம் நற்பண்புகள் மட்டுமே நிறைந்திருக்கிற அல்லது நான் உன்னிடமிருந்து அந்த நற்பண்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். நல் எண்ணத்தை உள்ளத்தில் பயிராக்கி நான் எனக்குள் பயிராக்கி கொண்டால் நான் இன்னொருவருக்கு அந்த செழிப்பை கொடுக்கும் போது அங்கும் பயிராகும். நல்லது நினைத்து நம்பிக்கை வளர்க்க முயற்சிகளை நினைத்து முளைக்க விடு. எனவே எனக்குள் நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் முளைக்குவதற்கான வழிவகைகளை கொடு. நான் தீயினில் சுடரும் பொன்னாக செதுக்கிட உயிர் பெறும் கச்சிலியாக இத்தனை தாங்கி எழுகிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வெற்றியின் முழுமதியாய் அவர்கள் ஒளிர்வதற்கு தோல்விகள் அவர்களிடம் இந்த மறைவதற்கான வழிவகையை கொடு. உலகில் வாழும் உயிரினம் 2 பக்கமாக அதில் நான் பார்த்தேன். உலகில் வாடும் என்று வாசித்தது போல் இருந்தது. இங்கு வாழும் இரண்டும் சரி. உலகில் வாழுகின்ற உயிரினம் அல்லது வாடுகின்ற உயிரினம் இரண்டுமே உன்னத அன்பில் ஓங்கிட. எல்லா மனிதர்களுக்கும் இந்த அன்பு என்பது கிடைத்தாக வேண்டும். நிம்மதி எங்க நிலவிட வாழும் வாழ்வு என்பதாக நாம் வாழ்ந்திருப்போம். ஆனால் வாழ்க்கை என்பதான இன்னொருவர் அதனை நிர்ணயம் செய்து கொண்டிருப்பார். எனவே என்னுடைய வாழ்க்கை என்னதானதாக இருக்க வேண்டும். வாழ்க்கையின் மகத்துவம் உணர்த்திட ஆற்றத்தின் ஒளியாய் விரைந்து வா என்று புதிய வருடத்தின் மாற்றங்கள் அவற்றிற்கு பரப்போகின்ற மாற்றத்தின் பக்கங்கள் அத்தனையும் செப்பனிட்டு நம்மோடு வரிகளாய் படைத்திருந்தார் நேவிஸ் பிலிப் அவர்கள். நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். சிறப்பு. மியூட்ல நிக்கிறீங்கோ. நன்றி அவர்களே, அழகாக என்னுடைய தகுதியையும் கட்டி கொடுத்திருந்தீர்கள். மிக்க நன்றி. உங்களுடைய ஒவ்வொரு வரிகளின் சிறப்பு தான் அவற்றை பார்ப்பதற்கு படிவ ஜெயந்தங்கராஜன் அவர்கள் இம்முறை கவிதையோடு இணைந்து கொள்ளவில்லையா வாணி? வீடியோ இல்ல. எனவே இணைந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். பகுதி 2 இடையே காத்திருக்க நகுலா சிவநாதன் அவர்களையும் நிறைவேற்றபடி வாணி உங்களுக்கும் அன்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. நான் அனைவருக்கும் நன்றியோடு நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம் கௌரி, புத்தாண்டு வாழ்த்துக்கள். வணக்கம் உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். பொங்கல் வாழ்த்துக்கள். அகிலாவுக்கும்
நகுலாவுக்கும் எங்களுடைய இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். ஆமாம், நன்றி நன்றி. இன்றைக்கு தான் இங்க அமங்கல பொங்கல் பொங்குறாங்க. நாங்க நேற்று பொங்கி சாப்பிட்டாச்சு. அப்ப எல்லாரும் கூட அது ரெண்டு இண்டைய பொங்கு 2 தானே தாய் 1ஆம் தேதி. அதுதான் 4 நாள் இருக்குதானே பொங்கல். எந்த நாள்ல பொங்குனா என்ன இல்ல மனம் தானே. ஐயாவை கேட்டேன்னா ஐயா நேற்று தான் பொங்க சொன்னார். புதன் நல்லா இல்ல நேற்று கோயில்களுக்கு போயிருந்தோம். அங்கதான் இதான் இருந்தாரு. சில நேரம் லண்டனுக்கு சொன்னவரா ஐரோப்பாக்கு சொன்னவரா? லண்டன் ஐரோப்பா கேட்கல. ஏன்னா நேற்று ஐரோப்பாக்கு அரை நேரத்துக்கு பிறகுதானா லண்டன் ஐரோப்பாண்டு என்ன அப்படி வரும். அப்படி பார்த்தாலும் 1 hour தான் வித்தியாசம் வரும். நேரம் 1 மணித்தியால வித்தியாசம் இருக்குல்ல. அதுக்காக என்ன தெரியா பிள்ளை என்ன பேசுது. ஏனண்டா எந்த கட்ட பொங்கல் நேற்று என் பொங்கல் நீங்கள் இன்றைய தானே ஒண்டா நேற்று நான் சொன்னேன் எல்லாம் சரிதான். ஓகே இனி நான் ஐயாவை கேட்டேன்னா ஐயா சொன்னது புதானண்டு அப்ப பொங்கினாண்டு. அப்ப இங்க செய்ததிய கல்வியல் எல்லாம் இன்றைய தானம் பொங்குறது ரெண்டு இப்படியே போகுது. எல்லாம் நல்லாமே எங்கிட்ட ஓட்டி இருக்க வேண்டியதான். நாங்க நேற்றைய பொங்கல் இருக்கு தானே சந்தோஷமா சாப்பிட்ட. சரி என்ன பொங்கலை பெருசா வச்சு சீனி தானே அதிகம் பெருசா சாப்பிடுறதும் குறைவு தானே எல்லாரும். அந்த நேற்றையோடய முடிஞ்சு. சரி நாங்கள் போவோமே இனி. ஆமா இப்பொழுது பகுதி 1 ராவிஜகர் காணொலி கவிகள் நமக்கு வர பகுதி 2 வரி கவிகளுடன் நகுலா ஸ்வரானூர வணக்கம் வாங்கோ. இனிய காலை உற்சாக வணக்கம் வாணிமோகன். இனிய காலை உற்சாக வணக்கம் அன்புறவுகளே. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பாமுகத்தில் கவிதை நேரம். கதை விதை கவி அத்தனையும் தாங்கி வரும் களமாக உங்கள் முன் விரியும் நிகழ்வு கவிதை நேரம். ஆம், இதுவரை நேரமும் மிக சிறப்பாக கவிதனை தட்டி கொடுத்த ரா விஜயகௌரிக்கு சிறப்பான வாழ்த்துக்களை நன்றியையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பொங்கல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இன்றும் பொங்கல் கொண்டாடுவதனால் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். தித்திக்கும் பொங்கல் சிறப்பான பொங்கலாக எத்திக்கும் வரவட்டும் எங்கும் ஒளிமயமாகட்டும் என்று அதை வேண்டிக் கொண்டு நாங்கள் பாட்டு பகுதியினூடாக கவிதைகளோட இணைய இருக்கிறோம். சரி, இப்ப வாணி மாற்றத்தின் ஒளியாய் ரா விஜயகௌரியின் கவிதைக்கு வருகிறேன். மாற்றத்தின் ஒளியாய் ரா விஜயகௌரி. மாற்றத்தின் ஒளியாய் மனங்களுக்குள் தெளிவாய் ஏற்றத்தின் படியாய் துலங்கிடும் எழிலையாம். அந்த எழில் என்றால் அழகு என்று சொல்வார்கள். அது ஒரு மாற்றம் வந்து மனங்களில் ஒரு தெளிவு வந்து அதே நேரம் ஒரு ஏற்றம் உயர்வு காணும் என்றால் அது எங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு துலங்குற அழகு என்றுதான் நாங்கள் சொல்லக்கூடியதா இருக்கும். எப்படியோ ஏற்றம் என்றால் எங்களுக்கு ஒரு இது இருக்கும். இந்த காலத்தின் மாற்றம் கனிந்திடும் வேளையில தொடுத்திடும் செயலை மாற்றிடும் துணிவையாம். இங்கு துணிவு என்பது ஒரு மனிதன் மனதில வந்தால்தான் எந்த விடயத்தையுமே நாங்கள் மாலையாகவும் தொடுத்திடலாம், செய்யும் காரியத்தை சிறப்புற செய்யலாம். இது காலத்தின் மாற்றம் எங்களுக்கு சரியாக வரும். என்னதான் சில நேரம் ஆடினாலும் அந்த நேரம் வரும்போதுதான் அது கைக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கும். அது நீங்க பல விடயங்களில் நாங்க பார்க்கலாம். இல்ல திடீரென பிள்ளை நடக்கணும் என்றால் அது முடியாது. காரணம் அது ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் அந்த இயற்கை அந்த பிள்ளைக்கு கொடுத்திருக்கிற நிலையில தான் அந்த பிள்ளை எழுந்து நடக்கும். இது அந்தரப்பட்டு கொண்டு நின்றால் ஒன்றுமே சரி வராது. அப்படித்தான் நாங்கள் அந்த காலம் கனிந்திடும் பொழுதில் அந்த காலம் இதுக்காக கனிகிற நேரத்துலதான் எங்களுடைய செயல்களுமே உயர்ந்ததாக அந்த காலத்தை வெல்லக்கூடிய செயல்களாக துணிவோடு செய்யக்கூடிய செயல்களாக அமையும். ஞாலத்தில் கடவுள் ஞாயிறு மகனார் அவர் தாள்களில் பணிந்தே காலத்தை வெல்வோம். ஆம், இவர் ஞாயிறு சூரியனை எடுத்திருக்கின்றார். அதை நாங்க சூரிய கடவுளைத்தான் ஆதி மனிதன் கும்பிட்டான். அந்த கடவுளின் தாள்களில பணிந்து நாங்கள் இந்த காலத்தை வெல்ல வேண்டும். அதாவது சூரிய நமஸ்காரம் செய்யும் போது சுதந்திரமான ஒரு எண்ணம் வீரியமாய் வருவதை நீங்கள் உங்கள் உடலிலே பார்க்கலாம். ஆகவே அப்படியான இதுல நாங்க சூரியனை வழிபடுவோம். அடுத்தது நித்தமும் உழைக்கும் தோள்களை தழுவி உழைப்பினை ஏற்றே உயர்வினை வெல்வோம். இந்த மாற்றத்தின் ஒளியா என்று வரைக்குள்ள எங்களுக்கு உழைப்பு நிச்சயம், அந்த உழைப்பு உயர்வு, அந்த உயர்வால வார அறுவடை அத்தனையுமே எங்களுக்கு ஏற்றத்தை தான் தரும். அதே நேரம் எழிலோடு மாற்றம் ஏங்கெடுங்கரங்கள் அகிலத்தின் ஒளியை வணங்கியே எழுவோம். எழிலோடு மாற்றம், அதாவது மாற்றம் என்பது சும்மா இல்லை, அது அழகுற, அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அது அழகுற வர வேண்டும். அதை ஏந்திடும் கரங்கள், அதை செய்திடுற கரங்கள் அகிலத்தின் ஒளியாகிய சூரிய ஒளியை வணங்கியே எழுவோம். ஆகவே இங்க அவருடைய கவிதை என்ற சாராம்சம் அந்த சூரியனை கடவுளாக கொண்டு நாங்கள் காலத்தோடு இணைந்து போயிக்க
வெல்ல வேண்டிய ஒரு தேவை வருகின்றது. உழைப்பும் இங்கு உறுதியாக இருக்க வேண்டும், துணிவு இங்கு வர வேண்டும். அதே நேரம் நாங்கள் மாற்றத்தை எழிலோடு அதை நோக்கினோம் என்றால் நிச்சயம் அது சிறப்புறும் என்ற மாதிரி அந்த காலத்தின் விடயம் ஞாலத்தின் பொழுதாக அந்த கனிந்திடும் பொழுதை அழகாக கொண்டு வந்து அவருடைய மாற்றத்தின் ஒளியாய் தந்தார். விஜயகௌரி, சிறப்பான வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நன்றி. மாதிரி கவிகள் பலர் இருக்கின்றார்கள். வாணி, இன்றைக்கு ஆங்கில வகுப்பு நடந்ததா? ஓ, அப்ப நீங்க நேற்று முந்த நாள் அதை சொல்லல சொன்னது போராகிழமையிலேருந்து சொல்லிட்டோம். நீங்க இண்டே தான் அதுக்குள்ள போட்டு இருந்தது. அது இண்டையாங்களா சண்டை தானே போடலாம். அண்டே என்ன கட்சி அதுக்குள்ள போடுவோம். இல்ல முதல் நடக்கும் என்று தெரிஞ்சா நான் அதுக்கேற்ற மாதிரி வேலையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு நான் நேற்றுல இருந்து போராளம் எதுவும் சொல்லி வாங்கிட்டேன். விடுமுறை முடிஞ்சு வியாழக்கிழமை இருக்கான்னு சொல்லி. அப்ப அடுத்த வியாழன் இருக்கா? இனிவா இருக்கு இருக்கியா சொன்னார். நீ அவங்க நிலைமையில என்ன உதவியா இருக்குன்னு சொல்லி தான் வலிக்கிட்டேன். அது என்ன விடிய போட்டால் நாங்கள் லீவு கேட்கல, கஷ்டம் என்னண்டா அந்த நேரங்கள். சரி, நான் அதை பேருந்து வந்து பாக்கிக்கதான் கண்டேன். அதான் ஓகே. மாற்றத்தின் ஒளியாய் வசந்தா ஜெயதிசனிடம் போவோம். ஊற்றெடுக்கும் அறிவுக்குள் உலகே வசமாகும், ஊற்றெடுக்கும் அறிவுக்குள் உலகே வசமாகும், நாற்றெடுத்து பொங்கலிட்டு நன்றி சொல்தல் முறையாகும், வேற்றெடுத்தே வாழ்வெளினும் வெய்யோன் சேவை ஒன்றாகும், போற்றி நின்று வணங்குதலே புவிக்கு நாம் செய்யும் பணிவாகும், நாற்றெடுத்து பொங்கலிட்டு நன்றி சொல்லும் முறையாகும், வேற்றெழுந்தே வாழ்ந்திடினும் வெய்யோன் சேவை ஒன்றாகும், போற்றி நின்று வணங்குதலே புவிக்கு நாம் செய்யும் பணிவாகும், மாடு மண் மனிதம் மூன்றிணைந்த கூட்டு முக்கால வாழ்விற்கு அச்சாணி கோத்து அசையாது நெய்திடுமே அகிலத்தேர் அமைப்பு, மாடு மண் மனிதம் மூன்றிணைந்த கூட்டு முக்கால வாழ்விற்கு அச்சாணி கோத்து அசையாது நெய்திடுமே அகிலத்தேர் அமைப்பு, தொடராகும் தொன்மகளை போற்றுதலும் ஏற்று புதிதாகும் புதுயுகத்தை ஆக்குதல் ஆற்று, தொடராகும் தொன்மகளை போற்றுதலும் ஏற்று புதிதாகும் புது யுகத்தை ஆக்குதல் ஆற்று, மாற்றத்தின் ஒளிமுதலே ஏற்றத்தின் வித்து மறுக்காது பல வழிகளில் பயணித்தல் கூட்டு, மாற்றத்தின் ஒளிமுதலே ஏற்றத்தின் வித்து மறுக்காது பல வழியில் பயணித்தல் கூட்டு, பாருங்கும் தமிழினத்து பெருமகளை நாட்டு ஆதியின் அடையாளம் ஆணிவேறு நாளம் அகிலமே அணி சேர ஆட்பலத்தை கூட்டு, பாருங்கும் தமிழினத்து பெருமகளை நாட்டு ஆதியின அடையாளம் ஆணிவேறு நாளம் அகிலமே அணி சேர ஆட்பலத்தை கூட்டு என்று அழகான வரிகளிலே அவருடைய கவிதை அமைந்திருந்தது. மாற்றத்தின் ஒளியாய் வசந்தா ஜெயதிசன். அந்த ஊற்றெடுக்கிற அறிவுக்குள் உலகமே வசமாகும். அதாவது ஒரு ஆற்றலான அறிவு பெருகி இருந்தால் எங்களுக்கு அந்த அறிவுக்குள்ளேயே ஆழமாக பார்க்க வேண்டிய ஒரு நிலை வரும். அப்படி பார்க்கல அவர் இந்த ஆதியின் அடையாளம் ஆணிவேறு நாளம், அதாவது தமிழ் மக்களின் ஆதி அடையாளம் நாங்கள் ஒரு பண்பாட்டு பொங்கலாகவே இந்த பொங்கலை பொங்கிக் கொண்ட அந்த வாழ்க்கை என்ற வேர் ஆணி வேறாக அந்த அகிலத்தில நாங்கள் செய்த செயலை நினைக்க வைக்கின்றது அவருடைய அந்த கவிதை. எனக்கு கடைசி பகுதியில என்ன, நாங்கள் நாற்றெடுத்து பொங்கலிட்டு நன்றி சொல்லும் முறையில ஊற்றெடுக்கும் அறிவுக்குள்ளே உலகம் விரயமாகும் வசமாகிற நிலையை பார்க்க போற்றி நின்று வணங்குதலே புவிக்கு நாம் செய்யும் பணி, அதாவது வெய்யோன்ற சேவையை வேற்றகத்து வாழ்ந்திடணும், அதாவது அங்க வெளியால சூரியன் எங்களுக்கு இருந்தாலும் எங்களுக்கு வெய்யோன்ற சேவையும் புவியின் வாழ்தலுக்கு எங்களுக்கு அவசியம் என்பதை அழகாக சொல்லி இருக்கிறேன். அடுத்தது இந்த ஆடு மாடு மனிதம் அந்த கூட்டு இணைவு, எங்களுக்கு மனிதன் வாழ்க்கைக்கு உழவன் வாழ்க்கைக்கு ஆடு மாடு மண் அத்தனையுமே உழவன் அத்தனையுமே எங்களுக்கு அச்சாணியாக வேணும். அந்த முக்கால வாழ்விற்கு மச்சாணி கோத்து அசையாது நெய்திடும் அகிலத்தில். அப்ப அவர்களை எல்லாம் வணங்கக்கூடிய இந்த நேரம் இந்த பொங்கல் நாளாக இருக்கின்றது. ஆகவே தொடராகும் தொன்மைகளை போற்ற வேணும். அந்த தொன்மை என்ற பழமை, அப்ப பழமையில நாங்கள் செய்ததை மீண்டும் இங்க நாங்க செய்கிறோம் என்றதை புதுயுகத்தை புதிதான புதுயுகத்தை ஆக்குதல் ஆற்று. அதாவது இப்ப கணனி யுகமாக அறிவியல் யுகமாக இருந்தாலும் ஆனா நாங்கள் இன்றைக்கும் பொங்கல் பொங்கி இறைவனுக்கு படைச்சு தாயத்தில் ஆடு மாடுகளுக்கு எல்லாம் பொங்கி மாட்டு பொங்கல் எல்லாம் கொண்டாடுற அந்த நிலையை பார்க்க அது தொடராகும் தொன்மைகளை நாங்கள் வேரோடு எடுத்துக்கொண்டு வாரம் என்றதுதான் உண்மை. மாற்றத்தின் ஒளிமுதலே ஏற்றத்தின் வித்து மறுக்காது பல வழிகளில் பயணித்தல் போட்டு, அந்த மாற்றத்தின் ஒளிமுதலாய் இருக்கின்ற அந்த சூரியனை நாங்கள் மறக்காது வித்துக்களின் முளைப்புக்கு, அதாவது வித்துக்களின்
பயணத்துக்கு கூட அந்த சூரிய ஒளி அவசியம். அதாவது ஒரு வித்தானது வெடித்து வரைக்குள்ள சூரிய ஒளியின் பார்வை அந்த கதிரின் ஒளி தேவையாக இருக்கின்றது. ஆகவே இப்படியான ஒரு தமிழினத்து பாரெங்கும் இருக்கின்ற தமிழினத்து பொங்கல் ஒரு பெருமையான பொங்கலாகவும் அதே நேரம் ஆதியின் அடையாளம் காக்கக்கூடிய ஒன்று, ஆணி வேறாக எங்களோட பாரம்பரிய அடையாளங்களை காக்கக்கூடிய ஒன்றாகவும் அகிலமே அணி சேர ஆட்பலத்தை கூட்டு. அப்ப எல்லாரையும் சேர்ந்து பொங்கலிடுவதுதான் சால சிறப்பு என்பதை அவருடைய கவிதை சொன்னது. வாணி, உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏதாவது சொல்ல போறீங்களோ? சூப்பர் சூப்பர். இல்ல 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 அதுக்குள்ள இருக்குதானே. பதறதோ புலம்பல. ஜெயா அவர் யாரு செல்வி நித்யானந்தன் அவர்களும் இருக்கின்றார். ஆமா, நான் தானே வழிய பதிஞ்சு விட்டேன். அவ எனக்கு அனுப்பி இருந்தா. இதுல வரையிலையோ இதுல காணொலி இல்லையா? ஓகே. செல்வி நித்யானந்தன் அப்ப மாறிட்டுது. அதுக்கு இடையில ஒரு நிமிஷம் மாற்றத்தின் ஒளியாய். அதை எடுத்த உடனே செல்வி நித்யானந்தன். ஓகே. மாற்றத்தின் ஒளியாய், மாற்றத்தின் வரவாய் மாட்சிமை நிறைவாய் மங்காத ஒளியாய் மனதும் குளிர்வாய். மாற்றத்தின் வரவாய் மாட்சிமை நிறைவாய் மங்காத ஒளியாய் மனதும் குளிர்வாய். தைமகளின் நகர்வாய் திருநாளும் விரவாய் ஆதவன் கொடையாய் அகமும் ஆனந்தமாய். தைமகளின் நகர்வாய் திருநாளும் விரவாய் ஆதவன் கொடையாய் அகமும் ஆனந்தமாய். பொங்கல் சிறப்பாய் பொருளுக்கு கூட்டமாய். பொங்கல் சிறப்பாய் பொருளுக்கு கூட்டாய் அங்காடி நெரிசலாய் அடிதடி சண்டையாய். பொங்கல் சிறப்பாய் பொருளுக்கு கூட்டமாய் அங்காடி நெரிசலாய் அடிதடி சண்டையாய். பட்டாசு சத்தமாய் பதறுதோ புலம்பலாய் பரிதிக்கு நன்றியாய் பப்பியமாய் கழியுமே. பட்டாசு சத்தமாய் பதறுதே புலம்பலாய் பரிதிக்கு நன்றியாய் பப்பியமாய் கழியுமே. அவர் இளைஞர் சூப்பரா இருக்கும் உண்மையில. ஆனா மழை நேரங்கள் கொஞ்சம் டல்லா போகும், இல்லாட்டா உண்மையில இந்த நேரங்கள் அங்க நிக்கிறது உண்மையில சந்தோஷம் தரும். ஆமா, ஒரே பட்டாசு சத்தம் கேட்க வேண்டாம். அதே நேரம் இப்ப அனுரா வந்தபடியா இன்னும் அமங்கலமா இருக்குமாக்கும் பொங்கல். அன்றைக்கு வராரு இல்ல அங்க யாழ்ப்பாணம். அமங்கலமா இல்ல அமர்க்களமா இருக்கும். அமர்க்களம் அமங்கலமா அமங்கலம் தெரியிட்டேன். ஓகே ஓகே. அமர்க்களமா இருக்கு. ஆமா ஆமா. அமங்கலம்டா எதிர்ச்சொல். அது கூடாது. அது மங்களத்துக்கு எதிர்ச்சொல் அமங்கலம். எதிர்ச்சொல் அமங்கலம். அமங்கலமா இருக்குமென்றுதான் சொல்றோம். அமங்கலம் அமர்க்களம். அமர்க்களம் அப்படியே அப்படியே வருகிறது. அமர்க்களம் இது சந்தோஷமா அமர்க்களமா இருக்கும். மங்களம் அமங்கலம். மங்களம் சந்தோஷம், அமங்கலம் இல்ல. ஏன் அப்படி வருகுது வாயிலேன்றது உங்களுக்கு வந்தது. இப்ப அப்படித்தான் வந்தது. அமங்கலமா இருக்கு சொல்லி அமங்கலம் மங்களம் இல்லாததா தான் சொல்றேன். ஏன் அப்படி வந்தது? அமர்க்களம் வந்து வருவான் அதான் சொல்லியிருக்க வேணும். சரி, வாய் மாறி வந்துட்டு ஓகே. சிலுப்பாயிட்டு சரி. அமர்க்களம்டா அது ஒரு படமும் இருக்காக்குமே அமர்க்களம். ஆமா சரி. அப்ப அவருடைய இது இன்னைக்கு சிலோன்ல நிக்கிறபடியா தாயத்து பொங்கல் மாட்சிமை நிறைந்ததாய் மங்காத ஒளியாய் மனதுக்கும் குளிர்வாய் அவருடைய பொங்கல் இருக்கிறது. அந்த தாய்மகளின் நகர்வு திருநாளாய் விரைவாய் அங்க ஒரு திருநாளாய்த்தான், அதாவது பெரிய கொண்டாட்டமாய் இருக்கும். இந்த நேரத்தில் ஆதவன் கொடையாய் அகமும் ஆனந்தமாய். ஆதவன் கொடையோட அகம், அதாவது மனதும் ஒரு ஆனந்தமாய் அமையக்கூடிய வாய்ப்பு. சூரிய பகவான் வந்திருப்பார், மனம் ஆனந்தம் கொள்ளுதான் வந்தா சூரிய பகவான் மழை இல்லாம. ஆமா, இப்ப மழை இன்றைக்கு அங்க இல்லையோ தெரியல. பொங்கல் சிறப்பாய் பொருளுக்கு கூட்டமாய். பொங்கலும் பொருட்களும் அங்காடி நெரிசலும் அடிதடி சண்டை. அங்க இதுல அங்காடியில வாங்க எல்லாரும் சத்தங்களா இருக்குமல்லோ. இங்க எனக்கு தா எனக்கு தா எனக்கு தா. அந்த ஒழுங்கு இல்லையல்ல அங்க. இஞ்சின்னா நாங்க ஒரு ஆள் முடிஞ்சோன்னதான் அடுத்த ஆள் போனோம். இங்க அங்க அண்ணன் இதை அப்படிங்க இதை அப்படிங்க இதை அப்படி அப்படித்தானே சொல்லி தலைக்கு பேரெல்லாம் தூக்கி போடுங்க. உண்மையிலேயே அது இவ்வளவு நாடு இதை முன்னாடினாலும் சில விஷயங்கள்ல அது இங்க நாங்களும் தானே அப்படித்தானே அது போல அங்கேயும் இருக்கிறார்கள். சரியான கடையில ஒரு நீங்க வேண்டுங்க. இப்ப நாங்க ஒரு கடையில அப்படி வேண்டியது இல்ல இல்ல. இப்ப கோயில்கள்ல கியூல நிப்போம். அது எங்கே நின்று இன்னொன்று முன்னுக்கு நிக்கிறது. கல்யாண வீட்டுகள்ல முன்னுக்கு நிப்போம். எங்கே இருந்து வருவேன். அப்ப எங்கள்லயும் அந்த மாற்றம் இன்னும் போல தானே அந்த குணம் சொல்ல வர. அதே மாதிரி அங்கேயும் இப்ப நான் ஒரு முறை எம்பசிக்கு போக வேண்டிய நிலைமை வந்தது குடும்ப எண்ணிக்கைக்கு விசா எடுக்கிறதுக்கு. ஆனால் உண்மையில போனால் என்ன மட்டையோட கூடின
என்னவென்று சொன்ன மாதிரி அப்போ இங்கே இந்த வெளிநாட்டவர்கள் பல நாடுகளிலிருந்து இங்கே வெள்ளைக்காரர்கள் அவர்களும் அந்த எம்பசி ஆஃபீஸில் அங்கத்தியாக்கள் மாதிரியே மாறிட்டார்கள். கியூவில் நிற்க இல்லை. அவர்களும் அதுக்குள்ளால் பூந்து இதுக்குள்ளால் பூந்து தலைக்கு மேல பாஸ்போர்ட்டில் கொடுத்து அப்போ ஜோதிச்சன் அவர்களுக்கும் பொறுமைகள் எங்கெங்க இருக்கிறோமோ அங்கங்க அவர்கள் அப்படி மாற விட்டார்கள் என்று ஜோதிச்சு போட்டு வந்தேன். அப்படி அவர்கள் மாறிட்டார். இஞ்சேம் அப்படித்தான். ஒரு ஐயர் தீட்டம் கொடுக்குறான்னு வையும் கோவன் அந்த ஒழுங்குல அவர் அப்படி வருவதான். இஞ்ச நிக்கிறாள் உடனே அங்க பாயும், அங்க நிக்கிறாள் உடனே இஞ்ச பாயும். அப்படி அப்படிதான் இஞ்ச இஞ்ச எங்களுக்கு அப்ப சில நேரம் அதை ஒழுகி அடுத்த ஆள் இந்த கையிலும் விழுந்து இந்த கஷ்டம் என்ன ஒழுங்கா வேண்டிய பொறுமை இல்லை, அவ்வளவுதான். அது இங்க இளையவர்களும் அப்படி அந்த நிலையில இப்ப வந்து ஆக்கப்பட்டு விட்டார்கள் நினைக்கிறேன். அவர்கள் பார்த்துருக்க கல்யாண வீட்டில் நாங்கள் நிற்கிற கியூவில் ஒரு 5-6 சின்ன பையங்கள் ஓடிப்போ முன்னுக்கு நின்று சாப்பாட்டுக்கு போகிறாரு. இங்கே பிறந்து வளர்ந்து அப்போ இவர்கள் என்ன நாங்கள் முன்னூறு எடுக்கலாம், அதுவும் எடுக்க முடியாது. அவரால் மாறிட்டாரு. சுயநலத்தின் உச்சக்கட்டமாக தான் எல்லாரும் இப்போ வரும். அதுதான் அப்போ இவருடைய பட்டாசு சத்தம் அங்கே இன்றைக்கு பொங்கல் என்று அழகாக பொங்குவார் நினைக்கிறேன். பரிதிக்கு நன்றியாய் பவ்வியமாய் கழியுமையாம். பரிதிக்கு நன்றி சொல்ற இந்த நாள்ல நல்ல பொங்கலாக அவருக்கும் தாயத்து பொங்கல் அமையட்டும் என்று கூறிக்கொண்டு உங்களோட கவிதைக்கு சிறப்பு வாழ்த்துக்கள். செல்வி நித்யானந்தன் அவர்களே இனியார் வாணி இருக்கணும். நன்றி. அடுத்து இருக்கிறாரு ராணசம்பந்தர் அவர்கள் இருக்கிறார். ஜெயமல் அவர்கள் கேட்டால் ஒரு முறை ஜெயம் அவர்கள் போட்டிருக்கிறாரு சொல்லுங்க. நான் காணொலியில இருந்தது வாணி இருந்ததா இருந்தா பிரச்சனையே இல்லை. மாற்றத்தினொழியாய் கவிதை வரியில இருக்குது. கவிதை அதான் 783 இருந்தா வாசிங்க. நான் காணொலியை சொல்றேன், காணொலி வர இல்லை. ஓகே, மிஞ்ச இருக்குது. மாற்றத்தின் ஒளியே 783வது கவிதை. ஒவ்வொரு தோல்வியும் ஒரு கதவை திறந்தது, ஒவ்வொரு முயற்சியும் ஒரு பாதையாய் பிறந்தது. ஒவ்வொரு தோல்வியும் ஒரு கதவாய் திறந்தது, ஒவ்வொரு முயற்சியும் ஒரு பாதையாய் பிறந்தது. சுமையாக இருந்த நினைவுகள் தம்மை காற்றில் கரைத்தன, சுமையாக இருந்த நினைவுகள் தம்மை காற்றில் கரைந்தன. கண்ணீராய் விழுந்த வரி விண்ணாளின் ஞானத்தை பகிர்ந்தன, கண்ணீராய் விழுந்த வரி விண்ணாளின் ஞானத்தை பகிர்ந்தன. வீழ்ந்து கிடக்கையில் துணிச்சல் முளைத்தது, தாழ்ந்தோ உயர்ந்திடினும் பணிவு நிலைத்தது. வீழ்ந்து கிடக்கையில் துணிச்சல் முளைத்தது, தாழ்ந்தே உயர்ந்திடினும் பணிவு நிலைத்தது. மாற்றம் வந்தது இடித்து சிதைக்க அல்ல, ஏற்றி விட்டு என்னை புதுப்பிக்கவே மெல்ல. மாற்றம் வந்தது இடித்து சிதைக்க அல்ல, ஏற்றி விட்டு என்னை புதுப்பிக்கவே மெல்ல. நேற்றிய நிழலின் மேல் இன்று நிற்கவில்லை, தோற்காத நாளில் வெளிச்சத்தின் வாசலில் இல்லை. நேற்றிய நிழலின் மேல் இன்று நிற்கவில்லை, தோற்காத நாளின் வெளிச்சத்தின் வாசலின் இல்லை. மாற்றத்தின் ஒளியே என் பயங்களை துரத்து, ஒட்டியே பலவீனங்களை பலத்தினை நிரப்பு. மாற்றத்தின் ஒளியே என் பயங்களை துரத்து, ஒட்டியே பல வீணங்களை பலத்தினை நிரப்பு. பல வீணங்களை பலத்தினால் நிரப்பு என்றால் நல்லா இருக்கும். மாற்றத்தின் ஒளியே என் பயங்களை துரத்து, ஒட்டியே பல வீணங்களை பலத்தினால் நிரப்பு என்றால் நல்லா இருக்கும் என்றது என்னுடைய இது. அருமையாக நீங்கள் அந்த ஒரு வசன கவியாக இன்றைய கவிதையை நான் பார்க்கின்றேன். அப்படி என்றால் ஒரு தத்துவ வரிகளோட மலர்ந்த கவிதை. அதாவது ஒவ்வொரு தோல்வியும் எங்களுக்கு ஒரு கதவை திறக்குது, அதுபோல ஒவ்வொரு முயற்சியும் எங்களுக்கு ஒரு பாதையை திறக்கிறதுன்றது உண்மைதான். சுமையாக இருந்த நினைவுகள் அவையெல்லாம், இந்த சுமைகள் எல்லாம் காற்றில கரைந்தால் அந்த சுமையோட எங்களுக்கு இருக்கிற கண்ணீர் வலிகளும் பின்னாளில ஒரு ஞானத்தை, ஒரு அறிவை அல்லது ஒரு எங்களுக்கு ஒரு செயலை உணர்த்தி நிற்பதையும் பார்க்கின்றோம். அடுத்தது நீங்க சொன்னீங்க வீழ்ந்து கிடக்கையில் துணிச்சல் முளைத்ததா. வீழ்ந்து கிடக்கையில் துணிச்சல் முளைத்ததா அல்லது வீழ்ந்து கிடக்கும் போது எழுந்து நடக்க துணிச்சல் முளைத்ததா என்ற ஒரு கேள்வி எனக்குள்ள எழுதுது. தாழ்ந்து உயர்ந்தினும் பணிவு நிலைத்தது. சரியான முக்கியமானது. அதாவது எவ்வளவுதான் நாங்கள் தாழ்ந்து இருந்தாலும் இந்த பணிவு என்பது முக்கியமான ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. ஆகவே வீழ்ந்து கிடப்பதல்ல வாழ்க்கை, எழுந்து நடக்க வேணும். அந்த வீழ்ந்து கிடக்க எங்களுக்கு வர துணிவுதான் எழுந்து நடக்க வைக்கின்றது என்றது உண்மை.
அடுத்தது மாற்றம் வந்து இடித்து செல்ல அல்ல, என்னை விட்டு புதுப்பிக்க. ஒரு மாற்றம் ஏன் வருகுது, மாற்றத்தின் ஒளியாய் வருகுது என்றால் ஒரு ஒளி எங்களுக்கு தெரியுதுண்டா எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும். அந்த மாற்றம் புதுப்பிக்க வேணும் என்று, அதாவது எங்களோட வாழ்க்கை என்ற பல விடயங்களை புதுப்பிக்க வேணும். ஒரே கவலை சோகம் இதுகளுக்குள்ள மாஞ்சு விடாமல் நாளை எங்களுக்கு ஒரு விடியல் பிறக்கும், நன்றாய் எழுவோம் என்று முயற்சிக்க வேணும், அதாவது புதுப்பிக்க வேணும். அதனால் நீங்க சொன்னீங்கள் நேற்றிய நிழலின் மேல் இன்று நிற்கவில்லை. நிச்சயம் உண்மை. நேற்றிய பொழுது மாதிரி இன்றைய பொழுது இருக்கு, அதை விட மேம்பட்டதாகவும் இருக்கும், சில நேரம் சோகம் நிறைந்ததாகவும் இருக்கும். ஆனாலும் நேற்றிய பொழுதாக கடந்த பொழுது கடந்ததுதான், உடைந்த பானை போன்றது கடந்த பொழுது. இப்பொழுது பார்த்த நிகழ்காலம் மீட்டுகின்ற வீணை போன்றது. அவை வெளிச்சத்தின் வாசலில் அந்த இல்லையில நாங்கள் நிற்கிறோம். மாற்றத்தின் ஒளியாய் என் பயத்தை, அதாவது எப்போதுமே பயத்தை துரத்தினோமானால் பலவீனங்களை பலத்தினால் வெல்லலாம். ஆனா இன்னொரு கேள்விவானே, வயசு போக ஒரு பயம் தானாக வருமோ இல்லையோ? கட்டாயம் வரும். இப்ப சில நேரம் எனக்கு இப்படி வாரது, சின்ன சட்டியான குரௌடான இதுக்கு கார் கொண்டு போய் ஐயோ முட்டிடுமோ, அதே இப்ப அப்படி நினைக்கிறேன் எனக்குள்ளேயாண்டைக்கு நீ நினைச்சானா இந்த வயசுன்றதுக்கு அப்ப இப்ப காரமோ அதுவும் குறிப்பிட்ட ஒரு வயதுக்கு மேல ஏனண்டா அத ஒரு நம்பிக்கையை இழக்கிறேன். நம்பிக்கை இல்ல ஒரு சின்ன பாதை எனக்கு ஏன் இதுக்க பார்க்க பண்ண, கொஞ்சம் தூரத்துல கொண்டே பார்க்க பண்ணலாம் தானே, இதுக்குள்ள விடையக்க முட்டி போடும், அது ஏன் எனக்கு தன்னம்பிக்கை இல்லாம இருக்கிறேனே, தன்னம்பிக்கை இல்லாம இருக்கிறேன் நானே எனக்குள்ள பரிசோதிச்சு பார்த்தேன். அந்த நேரம் வருது அப்படி சில நேரம் வேற மலை உச்சியில நின்று கீழே பாக்க ஒரு பயம் பெருமல்லோ, அதே மலை உச்சியில புருகுரண்டு ஏறின காலத்தை யோசிக்க வராது, மேரம் பார்க்கல பயம். எனக்கு இப்ப 4-5 மாடிக்கு மேல நின்று பார்க்க மாட்டேன், தலை சுத்துறது மாதிரி வந்துடும். 4-5 இல்ல 2-3வது மாடில நின்றாலே எனக்கு ஒரு மாதிரி வேற இல்ல, பார்க்க மாட்டேன் நான் கீழே. அந்த பயம் பாப்பேன் நான். மற்றது இந்த தொழில்நுட்ப திறன்கள், இப்ப எங்களுக்கு எங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த அது சம்பந்தமான இதுகள் சிலது கடிதம் வந்துட்டுது, டக்கண்டு அவைக்கு பதில் எழுத ஓணுமாண்டா சில நேரம் ஏதோ மனம் பயப்படுது, பிள்ளைகளுக்கு போனமே. அதானே அதான் நான் என்ன சொன்னேன், ஏன்னம்மா தன்னம்பிக்கை இல்லாம நிக்கிறீர்கள் பிள்ளைகள் சில நேரம் பேசுவேன். அவைய இல்லாம நான் தனியா செய்ய இது சரியோ அவைக்கு ஒரு அனுப்பி தங்க போகணும், அப்படி ஏன் எல்லாம் இப்ப யோசிக்கிறேன் சில நேரம். இல்ல அப்படித்தான் ஒரு துணிச்சலா இருந்தாலும் நான் தனியா இருக்கக்குள்ள ஒரு வயது போன காலங்கள்ல ஒரு சின்ன ஒரு பையன் மனதுல வருந்தான். அது ஒரு வருஷம் இல்லையான மாதிரி தெரியாது. அப்ப திரும்ப சொல்லுவார், சின்ன ஒரு விஷயமா இருக்கலையே தனியே இருக்கிறேன், விழுந்துருவேணும் ஒழும்பிடுவேணும் என்ன நடந்துரும், அந்த பயம் ஒன்று கட்டாயம் எல்லாருக்கும் இருக்கும். அது இருக்குமா? இல்ல ஏனண்டா நான் இப்போ கொஞ்சம் துணிச்சலா நடக்கிறேன். நான் ஏன் சில நேரங்கள்ல இப்படி வந்தா அப்ப நான் தான் அப்படி, எந்த மனம் தான் அப்படி, இல்லை நீ நான் மனத்தை துணிவாக்கணுமே நான் அப்படி எனக்குள்ளேயே நினைச்சேன். என்ன நான் உண்மையா மகிழ்ச்சியை கூட எனக்குள்ளேயே வரவழைச்சு கொள்றேன். அந்த இயற்கையோட போய் நின்று நானே கதைக்க பேசிக்கொள்ளுவேன். அந்த சில நேரங்கள்ல நல்ல இதமான காலந்த வர நான் நடந்து கொண்டு போய்க்குள்ள ஓடிக்கொண்டு போய்க்க எனக்கு சிட்டியும் நான் சந்தோஷம் இருக்கிறேன். அப்ப நான் எனக்குள்ளேயே அந்த சந்தோஷத்தை வரவழைச்சு கொள்றதாலதான் நான் இவ்வளவு மகிழ்ச்சியா எனக்குள்ள இருக்கிறேன் என்று நினைச்சு கொள்வேன். பிள்ளைகள் கணவற்ற அன்புகள் அதுகள் வேற விடயம், எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சியை நான் உருவாக்க வேணுமல்ல. அது இல்லாட்டி எனக்கு இது என்ன எல்லாம் சோம்பலா இருக்கும். ஒரு கவிதை எழுத வந்தா இது என்ன சோகமா இருக்கு, இது என்ன இதுகளா இருக்குன்றதுல நாங்க நினைச்சு கொள்வோம். ஆமா அது அப்படி இருக்குமோன்றதே எனக்கு தெரியாது. இனி வர கொஞ்சம் வயது போனவிகளோட கேட்கணும் யோசிக்கிறேன். நான் அதைத்தான் கேட்டேன். நான் அந்த மாற்றத்தின் பலவீனங்களை பலத்தினால் நிரப்பு என்ற அந்த அவருடைய வார்த்தை மிக சிறப்பு. ஜெயந்தங்கராஜாவோட கவிதைக்கு சிறப்பு வாழ்த்துக்கள். நல்ல அதாவது தத்துவ வரிகளை நீங்கள் கவிதையாக்கி இருக்கிறீர்கள், நல்லா இருக்கு. ராணி சம்பந்தர் அவர்கள் இருக்கிறார், இந்த வாணிய 5 இருக்கிறார். ஓகே, எல்லாம் இன்றைக்கு நிறைய பேர் இது வாழ்த்துக்கள் போட்டு பண்ணிக்கிறேன். மாற்றத்தின் ஒளியாய் தங்கியே மலர்ந்திடுவாய், முற்றத்திலே சுற்றமொடு பொங்கி மகிழ்ந்திடுவாய். மாற்றத்தின் ஒளியாய் தங்கியே மலர்ந்திடுவாய், முற்றத்திலே சுற்றமொடு பொங்கி மகிழ்ந்திடுவாய். வற்றாத ஊற்றாய் புலரும் சூரியனை வரவேற்றிடவே சுற்றி வர கோலமிட்டிட முக்கல் வைத்து பொங்கல் பானையில் இட்டவாள். வற்றாத ஊற்றாய் புலரும் சூரியனை வரவேற்றிட
சுற்றி வர கோலமிட்டிட முக்கல் வைத்து பொங்கல் பானையில் இட்டபால் பொங்கி வர சிவப்பரிசி சர்க்கரை இனிப்பிட முக்கனி கரும்பு மரக்கறி படைத்திட மாரிகாலம் மறைந்து கோடை உதித்து விவசாயம் செழிக்க. பொங்கல் பொங்கி வர சிவப்பரிசி சர்க்கரை இனிப்பிட முக்கனி கரும்பு மரக்கறி படைத்திட மாரிகாலம் மறைந்து கோடை உதித்து விவசாயம் செழிக்க. தை பிறந்தால் வழி பிறக்குமே இதை நம்பினோர் மனமதுவே. தை பிறந்தால் வழி பிறக்குமே இதை நம்பினோர் மனமதுவே. வாழ்வின் அன்பு இனிமையில் கனிந்திட மாற்றத்தின் ஒளியாய் நல் வழியே என்றும் காட்டினாய். வாழ்வில் அன்பு இனிமையில் கனிந்திட மாற்றத்தின் ஒளியாய் நல் வழியே என்றும் காட்டினாய் என்று அந்த ராணி சம்பந்தர் மாற்றத்தின் ஒளியாய் என்று அந்த பொங்கலோட அந்த பொங்கியை படைத்த கவியாக இந்த கவியை நான் பார்க்கின்றேன். நிச்சயம் அந்த மாற்றத்தின் ஒளியாக ஒரு மாற்றம் மலர்ந்தாலும் முற்றத்திலே நாங்கள் கோலமிட்டு பொங்கிய அந்த பொங்கலை நினைவுறுத்தியது உங்களோட கவிதை. வற்றாத ஊற்றாய் புலரும் சூரியனை வரவேற்றிட. வற்றாத ஊற்றாய், அது எப்பொழுதுமே புலர்கின்ற சூரியன் ஒரு வற்றாத ஊற்றாய் தான் நாங்கள் பார்க்கின்றோம். அந்த நேரத்துல நீங்க முக்கல் வச்சு, அதாவது 3 கல்லு வச்சு பொங்கல் பொங்கி பால் விட்டு கோலமிட்டு பால் வச்சு பானை வச்சு பாலை மதுக்குள்ள ஊத்தி பொங்கல் இட்டு சிவப்பரிசி அதே நேரம் மரக்கறியும் படைக்கிறதா வாணி சமையல் சமைச்சோம். நான் இதெல்லாம் பாக்குறேன். ஏனென்றால் இப்ப அது விவசாயம் எல்லாரும் அறுவடை செய்யற மாதம் தானே சிலர் அது அந்த நெற்களோட மரக்கறியும் வைக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். நாங்க அப்படி செய்யல. நாங்களும் செய்யல. கரும்பு மரக்கறின்னு நான் நினைக்கிறேன். மரக்கறின்னு கறியா இல்ல, அந்த தோட்டங்கள்ல விளையிற பயிர்களை நினைக்கிறேன். பயிர்களை அதை வைக்கிறதோ அது நாங்கள் கிழங்கு சில பேர் வைக்கிறவைதான். மரடி கிழங்கு பிடிங்கி கொண்டு வந்து வச்ச பார்த்திருக்கிறேன். அது மாதிரி மரக்கறிகளை நான் மரக்கறின்னா சமைச்ச மரக்கறி ஒன்று முதல் நினைச்சேன். நான் பிறகு இல்லை நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் இது பழங்கள் படைக்கிறது தானே. அதாவது சரி, அது அப்ப அதோட அந்த அந்த அறுவடையை கொண்டு சில பேர் நெல்லையும் கொண்டு வந்து வைக்கிறவைதான். கையில முடிச்சா கட்டி சொல்லி எடுத்து வைக்கிறது. புது ஆமா, இவையெல்லாம் படைச்சு அந்த சூரியனை வரவேற்ற அந்த பொழுதுகள். ஆனா இன்றைக்கும் உங்களுக்கு சூரியன் வரையில மழை மப்பு தான். நேற்றுக்கு நல்லா வந்தது. மத்தியானம் சொன்னீங்களே இப்ப மழை, சரியான மழை காலையில இருந்து விடிய ஒருக்கா வந்துட்டு போயிட்டேன். ஒரு 8 மணியோ 9 மணியோ அப்படியாகும். தை பிறந்தால் வழி பிறக்கும் இதை நம்பினோர் மனமது. அதை எல்லோரும் அதை நம்புறதுதானே. தை பிறந்தால் வழி பிறக்கும். ஆகவே அன்பு இனிமையில் கனிந்திட மாற்றத்தின் ஒளியாய் நல் வழியே என்று காட்டுவாய் என்று அந்த மாற்றத்தின் ஒளியா வழியை காட்ட வேணும் என்று அழகாக தந்த ராணி சம்பந்தருக்கு சிறப்பு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி. அடுத்து சக்தி சுனிசங்கர் அவர்கள். இவர் கங்காஸ்டாலி அவரை போட்டுக்கிறீங்க. ஆனால் அது சங்க முழங்கு 4 வரியோட நிற்கிது. முழுமையா வரை இல்லை. எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் சங்கே முழங்கு என்றது அது கவிதை ஏதோ எழுத முற்பட்டிருக்கிறார். ஆனால் முழுமையா வரை இல்லை. கங்காஸ்டாலி அவர்களை கேட்டுக்கொண்டிருந்தால் அனுப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து மாற்றத்தினுடைய சக்தி சன்னிசங்கர் அவர்கள் போட்டிருக்கிறார். இருக்கா? முன்னுக்கே இருக்கு. அப்ப நான் திருப்பி இதெல்லாம் ரீப்ரஸ் செய்யலாம். ஓகே, முன்னுக்கு இருக்கு சக்தி. அது நான் திருப்பி ரீப்ரஸ் பண்ணபடியா கொஞ்சம் சொல்லுவா. ரைட், ஓகே. மாற்றத்தின் ஒளியாய் சக்தி சுனிசங்கர். தை பிறந்தால் வழிபிறக்கும் மெய்யது என்றே வாழ்ந்தோம். தை பிறந்தால் வழிபிறக்கும் மெய்யது என்றே வாழ்ந்தோம். சிலர் வாழ்வில் தொலைத்திடும் பாதை, சிலர் வாழ்வில் பிறந்திடும் பாதை. சிலர் வாழ்வில் தொலைத்திடும் பாதை, சிலர் வாழ்வில் பிறந்திடும் பாதை. ஏமாற்ற தளம்புகள் நீங்கி எண்ணங்கள் சிறகடிக்க நம்பிக்கை நதிப்பெருக்காய் நல் வழியில் பாதைகள் திறக்கட்டும். ஏமாற்ற தழும்புகள் நீங்கி எண்ணங்கள் சிறகடிக்க நம்பிக்கை நதிப்பெருக்காய் நல்வழியில் பாதைகள் திறக்கட்டும். இருளை நீக்கும் பேரொளியாய் இதயத்தில் மலர்வு உதயமாகட்டும். இருளை நீக்கும் பேரொளியாய் இதயத்தில் மலர்வு உதயமாகட்டும். கருணை உள்ளங்கொண்டு கனிவு கொடுப்போம் உறவுகளிடையே
நெருங்கி நேர்ந்த துன்பம் களைவோம். கனிவு கொடுப்போம் உறவுகளிடையே நெருங்கி நேர்ந்த துன்பம் களைவோம். உருளும் உலகில் உவகையும் அன்பும் நம் எல்லோர் மனங்களிலும் பொங்கல் போல் பொங்கட்டும். உருளும் உலகில் உவகையும் அன்பு நம் எல்லோர் மனத்திலும் பொங்கல் போல் பொங்கட்டும். மாற்றம் ஒன்றே மாறாதது, அதை ஏற்றுக்கொள்வதே ஞானம். மாற்றம் ஒன்றே மாறாதது, அதை ஏற்றுக்கொள்வதே ஞானம். மாற்றத்தின் ஒளியாய் வாழ்வோம், மகிழ்வுடன் என்றும் நிலைப்போம். மாற்றத்தின் ஒளியாய் வாழ்வோம், மகிழ்வுடன் என்றும் நிலைப்போம் என்று மாற்றத்தின் ஒளியாய் சக்தி சுனீசங்கர் அந்த தைபிறந்தால் வழிபிறக்கும் தங்கமே தங்கம் என்ற பாடல் நினைவுக்கு வருகிறது. அப்படி ஒரு மெய்யாக வாழ்ந்த மனிதர் தான் எங்களோட தமிழ் மக்கள் என்று சொல்லலாம். சிலர் வாழ்க்கையில தொலைத்துடுறது, சிலர் வாழ்க்கையில சிலருடைய வாழ்க்கையில இடர்கள் தொலைச்சிடும். சிலர் வாழ்வில பிறந்திடும் புதிய பாதை, அதாவது ஒரு பாதை திறந்திடும். சில நேரம் ஏமாற்ற தழும்புகள் நீங்க அதாவது நாங்கள் ஏமாற்றங்கள் பழையன அது எல்லாம் கழிஞ்சு போகட்டும். நம்பிக்கை நதிப்பெருக்காக நல்வழியில் பாதை திறக்கட்டும். எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறோமோ அவ்வளவுக்கு பாதை திறக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடுவோம். இப்ப நம்பிக்கை வைக்கிறோன்னா சும்மா நம்பிக்கை வைக்க கூடாது. அந்த நம்பிக்கைய நாங்கள் முயற்சியை கூட்டுவோம். நாளைக்கு நான் 100 மீட்டர் ஓடுவேன்டா, நாளைக்கு நான் ஓடுவேன்டா சும்மா எனக்கு மடக்குன்னு சொல்லலாம். ஆனால் அந்த கோட்டில போய் நிக்கதான் என்னால ஓட முடியாதுன்றது. அப்ப நாங்கள் ஒரு நம்பிக்கை ஒளிய வைக்க அதை நோக்கி முயற்சிப்போம்ன்றதால்தான் அந்த நம்பிக்கை ஒளி எப்போதுமே முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அதே நேரம் இருளை நீக்கி, அதாவது எங்களுக்கு வர துன்பங்கள் இருளுகளை நீக்கி பேரொளியாய் இதயத்தில் மலர்வு உதயமாகட்டும். இதயத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சி பெருகட்டும். பிறகு கருணை உள்ளம், ஆனா இந்த காலங்கள்ல தான் தாயக மக்களை நினைச்சு கருணை உள்ளம் கொண்டு ஏதாவது கனிவு கொடுக்கும், ஏதாவது ஒன்றை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் வருகுது. அந்த அவர்களுக்கு ஒரு உதவி செய்ய, அல்லது ஈழ மக்களுக்கோ யாருக்கோ அல்லது கல்விக்காகவோ அல்லது இன்னொரு இடத்துல நீங்க ஒரு உதவியை செய்தீங்கன்னா அந்த கனிவு கொடுக்கும் வேளை ஒரு கருணை உள்ளம் உங்களுக்குள்ளேயே பிறக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே அன்பு நம் எல்லோர் மனதிலும் பொங்கல் போல் பொங்கட்டும். மாற்றம் ஒன்று மாறாதது, அதை ஏற்றுக்கொள்வதே ஞானம். அது மாற்றம் மாறாததுன்ற அந்த எழுத்து இற்றம் மாறாததுதான். ஆனால் எங்கள புதிய வாதை திறக்க வேண்டும். அதனால அந்த புதிய ஒளி, ஒரு மாற்றத்தின் ஒளியாய் வாழ்வோம், மகிழ்வுடன் என்று நிலைப்போம் என்று அழகாகவே அவருடைய மாற்றத்தின் ஒளியாய் என்ற கவிதையை தந்த சக்தி சுனீசங்கருக்கு சிறப்பான வாழ்த்துக்களும் நன்றிகளும். இதுல தை மாசம் என்று யாரும் போட்டுக்கிறார், பேர் இல்லை. தை மாசம் 10ஆம் தேதி தான் போட்டுருக்குறோம். அப்ப சனிக்கிழமை எழுதப்பட்டிருக்கு. உழவர் எல்லாம் சேர்த்தபடினால இதுக்கானதான். அதான் நவராக தலைப்பு எடுத்து போட்டாரோ. யாருன்னு சர்வேசரியோ அவ வந்துட்டாவோ யாருன்னு தெரியாது, பேர் இல்லை. வாசிப்பமோ இந்த மாதிரி வாசி விட்டுங்க. அது அழுத உழவன் இருக்கிறபடினால தான் வந்திருக்குது. ஆமா, தை மாசம். ஆமா, எப்போதுமே அதிபர் அதுல சொல்றாரு தான், இது பதியேக்கு உங்கள் பெயருடன் பதியுங்கள். ஆகவே இந்த கவிதைக்கு சொந்தக்காரர் நீங்க அடுத்த முறை உங்கள் பெயரை பதிஞ்சாதான் நல்லது. உங்களுக்கு ஒரு திருநாமம் இருக்கும். இல்லாத யாரும் உரிமை கூறலாம், இது எந்த கவிதை அதான் நீங்கள் உங்களோட கவிதை அதுல முன்னுக்கு அதுலயே காட்டுது, உங்கள் பெயருடன் கவிதையை பதியுங்கள் என்று. அதுல பதிய போய்க்கே சொல்லுது. அதனுடைய இனிமேல் மறவாமல் உங்கள் பெயரையே முன்னுக்கே போடுங்க. அப்படி என்ன உங்களை மறக்க மாட்டீங்க. தை மாசம் தை பிறக்குதென்று தையலும் சந்தோஷப்பட்டாள். தை மாதம் தை பிறக்குதென்று தையலும் சந்தோஷப்பட்டாள். தையும் பிறந்தது சங்கடங்கள் தீரவில்லை, சாத்திரங்கள் கேட்க கர்மவினை என்றார்கள். தையும் பிறந்தது சங்கடங்கள் தீரவில்லை, சாத்திரங்கள் கேட்க கர்ம வினை என்றார்கள். பாத்திரமின்றி பட்டினியாய் கதைதான் உழுத வயல் உக்கிரத்தால் அழியும், பெய்த மழையும் பெருவெள்ளத்தால் பாய. பாத்திரமின்றி பட்டினியாய் கதைதான் உழுத வயல் உக்கிரத்தால் அழிய, பெய்த மழையும் பெரு வெள்ளமாய் பாய. அழுத உழவன் ஆற்றாமை தானடைய, எழுதிய எழுத்தோ எழும்பி நின்று குதித்தது. அழுத உழவன் ஆற்றாமை தான் அடைய, எழுதிய எழுத்தோ எழும்பி நின்று குதித்தது. முடிந்தது நத்தார் கொண்டாட்டம், மூக்கு முட்ட குடித்து கொண்டாடினர். முடிந்தது நத்தார் கொண்டாட்டம், மூக்கு முட்ட குடித்து கொண்டாடினர். நாட்டிலே நிற்கதியானோரை நினைக்கவே இல்லை, நாட்டிலே நிற்கதியானோரை நினைக்கவே இல்லை. நலன் விரும்பி சேவை செய்ய ஒரு சிலரே உள்ளனர், நலம் விரும்பி சேவை செய்ய ஒரு சிலரே உள்ளனர்.
வந்த வெள்ளம் வாரியே சென்றது, நின்ற வெள்ளம் நோயினை கொடுத்தது, வீடின்றி வாசலின்றி வெந்த உள்ளங்கள் வேதனையில் துடித்து வெம்பியே வெடித்தது. வந்த வெள்ளம் வாரியே சென்றது, நின்ற வெள்ளம் நோயினை கொடுத்தது, வீடின்றி வாசலின்றி வெந்த உள்ளம் வேதனையில் துடித்தது, வெம்பியே வெடித்தது. வடிகாலாய் வருகிறது தை மாசந்தான், வடிகாலாய் வருகிறது தை மாசந்தான், வாழ்விலே தந்திடுமாம் வசந்தமந்தான், வாழ்விலே தந்திடுமாம் வசந்தமந்தான். சோடிகள் இணைவது தை மாசந்தான், சோடித்து மகிழ்வதும் தையில் தான். சோடிகள் இணைவதும் தை மாசந்தான், சோடிகள் மகிழ்வதும் தையில் தான் என்று அழகாக எழுதியிருக்கிறார். இவர் அந்த குமுளமுனை என்று ஒரு ஆள் வருவாரல்லோ, குமுளமுனை மன்னவர் மின்னவர் இல்ல பேரொன்றும் இல்லை, அதான் தெரியல. தெரியல. ஆனால் திட்டு தீர்த்து இருக்கிறார். அது குடித்தது குடிக்காது அது நமக்கு தெரியாது. அவர்களை பற்றி நாங்கள் நினைக்கவும் தேவையில்லை. அது இப்போ எல்லாரும் அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? பலர் அநேகமானோர் உதவிகள் செய்திருக்கிறார்கள். நிச்சயம். அதான் வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இப்ப எப்படி சொல்றோம், இந்த நாங்க நாடு அந்த நேரம் எல்லாரும் பதறணும். இப்ப அந்த கதையே இல்லை. இதுதான் மனித குலம். ஒண்ணும் பண்ண அதுக்காக திட்டு தீக்கிறாது என்ன. அவரவர்களோட விருப்பம் தானே கொடுக்கறது, குடிக்கிறது, குடிக்கிறது. அதே இப்ப நத்தார் கொண்டாட்டம் இப்ப கிறிஸ்டியனாக்கள் அநேகமாக கொஞ்சம் அவர்கள் எல்லாரும் முக்காவாசி பேர் அந்த நாள்ல அவர்கள் சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணுவார்கள். அப்ப அதுக்காக அவர்கள் அங்க கொடுக்காம இங்க குடிக்கிறார்கள் ரெண்டுமே இல்லை. அல்லது சந்தோஷம் அவர்களுக்குள்ள எங்கேயோ ஒரு நாள் தான் சில நேரம் மருந்துறதும் இருக்குது என்ன. அதனால தை பிறக்கும் என்று தையலும் சந்தோஷப்பட்டாளா. ஒரு பெண் கூட தை பிறந்தால் ஒரு மகிழ்ச்சியை அடை. எங்களுக்கும் ஒரு புத்துணர்வு தான், எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். ரெண்டு விதமாக இருக்கும். இப்ப தையல் பெண்ணும் வரும், மற்றது தையல் தைக்கிறவங்களோ உடுப்பு, அது அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். ஆனால் அந்த நேரங்கள்ல எக்கச்சக்கம் வாங்கிப்பட்டு அவர்கள் படுற பாடு அதுதான். அந்த அங்க இலங்கையில கொடுக்கவே முடியாத அளவுக்கு இருக்கும். அவ்வளவுக்கு தையல் கூடி வடப்பா. அந்த நாளை நினைச்சு பாக்குறோம். தையும் பிறந்தது சங்கடங்கள் தீரவில்லை, சாத்திரங்கள் கேட்க கர்ம வினை என்ற. இல்ல சில நேரம் சில பேர் இப்ப தை பிறந்துட்டല്ലോ ஆனாலும் சொல்லிவினா எங்களுக்கு எல்லா சங்கடங்களும் தீரவில்லை அப்படி சொல்றதும் பிள்ளைன்னு நான் சொல்றேன். இப்ப என்று சொல்றதுக்கு இல்லை. இப்ப அவரவர்களோட மனது அப்படி என்ன மறைக்கணும் நடிக்கணும். இப்ப சொல்ல தாய் பிறந்தா வழி பிறக்கும், அது ஒரு நம்பிக்கையை தருகிறோம், எடுக்கிறோம், தரணும். அது சரி. இல்ல நாங்க சொல்றோம் இன்னும் எங்களுக்கு தீரவில்லை, இன்னும் எங்களுக்கு சில விஷயங்கள் தீரட்டு சொல்ல இல்லாட்டி அடிக்கணும். இப்ப ஒருத்தர் கஷ்டத்துல இருந்து இப்ப ஒருத்தருக்கு கொண்டு கொடுக்கணும் மட்டும் வைங்களேன், அவர் சொல்லுவார் என்னதான் தாய் பிறந்தாலும் உங்களோட நிலைமை இப்படித்தான் இருக்குன்றது சிலர் ஊர்லயும் இருக்கிறார்கள் தானே, பாவம் இருக்கிறார்கள். ஆமா ஆமாம், எங்களுக்கு ஒரு வழியும் பிறக்கையில ஆனா தையும் பிறந்துட்டு சொல்லிக்கிறார்கள் தானே பாவங்கள். அப்ப இவர் போறார், பாத்திரமின்றி பட்டினியால் கதைதான், பாத்திரமின்றி பட்டினியான கதைதான், ஆனாலும் உழுத வயல் உக்கிரத்தால் அழிய பெய்த மழையும் பெருவெள்ளமாய்ப்பா. இப்ப வெள்ளம் வந்துதான் அநேகமான ஆக்கள் நெல்லை கொண்டு போட்டுது இப்ப டிசம்பர் மாதம். அது ஒரு உழவனுக்கு ஒரு ஆற்றாமைதான். அதனால அழுத உழவன் ஆற்றாமை தானடைய என்ன செய்கிறது, என்னுடைய இப்படி போச்சுதே, இனி அடுத்த முறை மீண்டும் முடுக்கோடு எழுவோம் என்றவர் நினைக்க எழுதிய எழுத்தோ ஒளிம்பி நின்று குதித்தது. அதே 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 அது ரெண்டு விதமா பார்க்கலாம் என்ன. இப்ப நாங்கள் ஒரு நம்பிக்கையா சரி அதுதான் ஆற்றாமதான் எனக்கு, ஆனா அடுத்த முறை நான் மீண்டும் எழுவோம் என்று பார்த்தால் அந்த எந்த எழுத்து ஒரு நம்பிக்கையை தரும் என்று நாங்கள் சொல்றோம், மீண்டும் முடுக்கோடு எழுவோம் என்று. ஆனால் அந்த ஆற்றாமைய அப்படியே இதுதான் என்ற ஆற்றாமை, என்ன செய்வது, இனி வருமா இப்படி என்று எழுதவும் அந்த எழுத்து குதிக்கும் என்ன. அதுவும் குதிக்காட்டியும் அதுவும் கொண்டு சொல்லும் சோகத்தை, ஐயோ நான் இப்படி தலையெழுத்து சொல்றாரு தெரியல இதுல. அதான் தலைவிதி இப்படி போச்சு இது அப்படி சொல்றாரு தெரியாது எழுத்து அன்னைக்குல இருக்கும். சிலர் அப்படித்தான் சொல்றது, எழுதி எழுத்துன்னா தலைவிதி தானே அது. சரி அப்ப நாங்கள போவோம். நட்டார் கொண்டாட்டம் மூக்கு முட்டை கொடுத்து கொண்டாட நாட்டிலே நிக்கதியானவர் நினைக்கவில்லை. அதுக்காக மகிழ்ச்சியை ஒருத்தர் திளக்க கூடாதுதானே, அந்த மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம். அதுல ஒரு துளி அவர்களுக்கு கொடுத்தாலும் ஓகே தான். அப்ப நலம் விரும்பி சேவை செய்ய ஒரு சிலரே உள்ளனர், அது நிச்சயம் உண்மை. ஏனென்று கேட்டாவானி, நான் இந்த ஒரு
ஒரு அதிபர் தான் எனக்கு எடுத்து தங்களோட பிள்ளைகள் இவ்வளவு கஷ்டம்னு சொல்லிக்கல. அப்ப நான் எனக்கு இயன்ற அளவை நான் கொடுக்கல. அப்ப ஒரு ஆள் தனியத்தான் அவன் நல்ல வசதியோட தான் இருக்கிறா. கேட்டேன், உங்களுக்கு இப்படி ஒரு தாய் நிலத்து பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கு நீங்க உங்களுக்கு ஒரு சின்ன தொகை என்றாலும் கொடுப்பியளோ இப்படி கேட்கி நம்ம இப்படி அந்த பிள்ளைகளை பார்க்க உங்களுக்கு அதுக்கான புருவுகள் எல்லாம் அனுப்புறேன்னு சொல்ல அவ சொன்னா, இல்ல நான் பிள்ளைகளுக்கு போகணுமாண்டா. சரி, பிள்ளைகள் நல்லா இருக்குது, திருமணமாகி நல்ல காசு வசதி நல்ல தொழிலோட இருக்குது. அப்புறம் சொன்னா அது பிள்ளைகள் கொடுக்குதெல்லாம் தேவையில்லை என்று சொன்னா. இல்ல அந்த எடுத்த உடனே இப்ப நாங்க எத்தனையோ இடத்துல பள்ளிக்கூடம் பாடசாலையில எல்லாம் எத்தனையோ விடயங்களுக்கு வந்து சேர்ப்பாங்க. என்ன செய்யறோம் அந்த நேரங்கள் எல்லாம் கொடுப்போம். ஆனா அப்ப ஒரு கணவருக்கு கேட்கணும், ஒரு கணவருக்கு கேட்கணும்னு சொல்ல மாட்டோம். எங்களால என்ன இருக்கோ அதை தூக்கி போட்டுடுவோம். அப்படி ஒரு காலமே கொடுக்காத ஆக்கள், ஒரு காலமே தானியத்தை கொடுக்காத ஆக்கள் தெரியும் எனக்கு. அப்படியான ஆக்கள் கூட தொடர்ந்தும் அப்படித்தான் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு 5-10 உயர்வோதனம் ஈய மாட்டார்கள். அப்படியானவே இருக்கணும். அப்படியும் இருக்குதுன்னு சொல்றேன். அப்ப நான் எனக்குள்ள யோசிச்சு பார்த்தேன், ஒரு காலமே கொடுக்காத ஆக்கள் இப்படியானாலும் கொடுக்க மாட்டேன். ஆனா அவைகளுக்கு அப்படி சேவை செய்ய சில பேருக்கு விருப்பம் இல்லை. அப்ப அதனால இவர் சொல்றார், நலன் விரும்பியே சேவை செய்ய ஒரு சிலரே உள்ளனர்ன்றது நிச்சயமான உண்மைதான். வெள்ளம் வருகுது, அது வடிங்க உடனே நோய் வருகுது, பாதைகள் இன்னும் செப்பனிட்ட பாதை முடைஞ்சு போச்சு, திருப்பி பாலமும் முடைஞ்சு போச்சு, தண்ணியும் உள்ளுக்கு வந்துட்டுதுன்னு காட்டினாங்க. வடிகால வருகிறது தை மாசம்தான், ஆனால் வாழ்வை தந்திடுமா வசந்தம்? நிச்சயம் வசந்தம் தந்திட வேணும் என்று நினைச்சு கொள்ளுங்கோ. மற்றது திருமணங்கள் சோடிகள் இணைவது எல்லாம் தை மாதத்தைத்தான் என்று அழகாக அதுதான் சொல்லுவார்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும், திருமணமாகாதவருக்கு திருமணமாகும், காசு இல்லாதவருக்கு காசு வரும், தொழில் இல்லாதவருக்கு தொழில் வரும் என்றெல்லாம் சொல்லும். என்ன ஒரு கஷ்டத்துல இருக்கிறவருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கறது தான். சில நேரங்கள்ல சரி வரும், சில நேரங்கள்ல லேட்டா வரும், ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நம்பிக்கை அடிப்படை தானே அது. 5, 6, 7, 8, 9, 10, 11 பேர் எழுதியிருக்கு தை மாசத்தும் வந்தா. ஆமா, வேறு யாரு தை மாசம் 6, 7, 8, 9, 10, 11, 12 பேர் எழுதியிருக்கிறோம். ஓகே, சிறப்பு. ஏனையவர்கள் விடுபட்டவர்கள் நீங்கள் எல்லாம் எழுத வேணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த பிறப்பை இன்னும் நிறைய பேர் நீங்க வந்த நீங்கள் இப்ப குறைஞ்சிட்டது. வேற என்ன வாணி இவ்வளவு பேர் தானே இது வேற நேரமும் மிக சிறப்பாக கவிதைகள் எழுதி அத்தனை கவிஞர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை நாங்கள் வழங்கி கொண்டு தொடர்ந்து அடுத்த கிழமை உங்கள் விருப்ப தலைப்பில உங்கள் கவிதை கலங்கானட்டும் என்று வேண்டிக் கொண்டு இதுவரை நேரமும் சிறப்பாக தொழில்நுட்பத்தில் உதவி புரிஞ்ச ராணிமோகனுக்கு நன்றி என தெரிவித்து உங்களிடம் விடைபெற இருக்கிறோம். நேவிஸ் பிலிப் சார்கள் கேட்டவர்கள் ஒரு முறை வரலாம், தட்டு கொடுப்பை தரலாம், தந்துவிட்டு செல்லலாம். ஈஸ்வரன் அண்ணா வணக்கம், வாங்கோ. வணக்கம் பாணியக்கா. வணக்கம். வணக்கம் வணக்கம். இறுதியில் வந்து உங்களுக்கு தலை தருவதற்கு மன்னிப்பு. நிறைவில் வந்து நன்றி. நீங்க நேரத்தை பொறுத்து பிஸியா வாணியக்கா? இல்ல சொல்லுங்க. அடுத்த முறை நான் வரலாம். மாற்றத்தின் ஒளியாய். ஆண்டு 80 ஐப்பசி 6 ஐயமின்றி துணிவுடன் வானலையாய் வலம் வந்தவனே, ஆண்டு 7 எதிர்கொண்டாய் இணைமுகமாய் முகங்காட்டும் வானலையாய் மாற்றத்தின் ஒளியாய். வானில் வானலையாய் ஆண்டு 80 ஐப்பசி 6 ஐயமின்றி துணிவுடன் வலம் வந்தவனே, ஆண்டு 7
எழில்கொண்டாய் இணையமாகி முகங்காட்டும் வானலையாய் மாற்றத்தின் ஒளியாய் மாற்றத்தின் ஒலியாய் பரிணாம வளர்வழியில் வந்தாய் தந்தாய் மாற்றத்தின் ஒளியாய் பல படிகள் தாண்டி. இதில் ஆண்டு 21 முதல் நாளில் பாமுகமாக முத்தமிழ் பதிக்கும் பாமுகமாக பரிணாமம் அடைந்தாய். இப்பாமுகத்தில் முகமது காட்டாது முகத்தினை முத்திரையாய் பதிக்கும் அன்பான உறவுகளே, ஏன் என்பது இம்பக்க வினா. நிச்சயம் விடை அவர்க்கும் எமக்கும் இல்லை என்பது நிச்சயம். அயலவன் அன்ன பாத்திரம் குறைவா நிறைவா பெற்றா என நோக்கா எமக்கே என நாட்டினான் இம்மகன் இந்நடா மோகன். நன்றி உந்தனுக்கு இவ்விடத்து. அயலவன் அன்ன பாத்திரம் குறைவா நிறைவா பெற்றாவென நோக்கா எமக்கே என நாட்டினான் இம்மகன் இந்நடா மோகன். நன்றி உந்தனுக்கு இவ்விடத்து. சமய சிந்தனை தரும் அன்பானவர்க்கு ஏன் இச்சிந்தனை என கேட்கிறேன் இச்சமயத்தில் முகம் காட்டா நிலை கண்டு. பலமும் நலமும் பொங்கிட நட்பும் நாடிட கூடிட எம் தமிழர்க்கு பொங்கல் வாழ்த்துக்கள். தலைநிமிர்ந்து வாழும் தமிழினம் தலைநிமிர்ந்து வாழடாகின்ற வாழ்த்துக்கூறிய தமிழினம் ஏன் தலைநிமிர்ந்து முகங்காட்டா முகநிலை என்பதை நற்சிந்தனையாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றும் உங்கள் மனதை தொட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அண்ணா, மிக்க நன்றி. மாற்றத்தின் ஒளியாய் அப்பசி 80 வந்த அப்பசி 80 ஆரம்பித்தது. ஐயமன்றி துணிவுடன் வானலை 2007 பாமுகமாக ஒளி வந்ததை அழகாக சொன்னீர்கள். முகங்காட்டும் வானொலியாய் மாற்றத்தின் ஒளியாய் வர வேண்டும் என்று உங்களுடைய ஒரு எண்ணமாகவும் இல்ல சகோதரி, 2021 காட்சி பூரண தொலைக்காட்சி 21 சரி, ஓகே. ஆனா 80 அப்பசியில் லண்டன் தமிழ் வந்துடுது. லண்டன் தமிழாக ஆண்டு 80 அப்பசி 6 ஐயமன்றி துணிவுடன் வானொலி வந்தது. லண்டன் தமிழ் வானொலி வந்தது. பிறகு முகங்காட்டும் வானொலியாக ஒரு மாற்றத்தின் ஒளியாக ஒரு பரிணாமம் அடைந்த நிலையில பல படிகளை தாண்டி ஆண்டு 21 பாமுகமாக பரிணாமம் அடைந்ததை அழகாக சொல்லி இருக்கிறீர்கள். இந்த பாமுகத்துல முகங்காட்டாது முத்திரை பதிக்காதது ஏன் என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். இதுல அயலவனின் நன்ன பாத்திரம் குறைவா நிறைவா என்ன வெற்றா இப்படி பார்த்தாலும் அது எமக்கே என்று நிலைநாட்டியவர் அதிபர் நடாமோகனை சொன்னீர்கள். சுய சிந்தனை தரும்
தருபவர்கள் நான் நினைக்கிறேன் சிலர் முகம் காட்டாம வர்றதால அப்படி போட்டீங்களோ தெரியல. ஆமா, அந்த சுய சிந்தனை தருபவர்களும் முகம் காட்டி வருவது சால சிறப்பு என்பதை உங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. என்ன எப்படி பார்த்தாலும் இந்த வாழ்வன் நலமும் வளமும் பொங்க வேணும், அது நட்போட நாடிட வேணும், கூடிட வேணும். தமிழருக்கு இது ஒரு நல்ல பொங்கலாகவும் இருக்க வேணும். அதே நேரம் இந்த தமிழருக்கு எல்லோருக்குமான ஒரு பொங்கல் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்துல நடாமோகனுக்கும் சேர்த்து நீங்கள் தெரிவிச்சிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். அது மாற்றத்தின் ஒளியாக இந்த பாமுக பகுதியை நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்தீர்கள். சிறப்பு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் உங்களுக்கு. மாற்றத்தின் ஒளியாய், அதாவது மாற்றத்தின் ஒளியாய், மாற்றங்களின் ஒளியாகத்தான் இப்ப பாமுகமாக ஒளிந்து கொண்டிருக்கின்றது இல்லையா? நாங்கள் பொங்கலை கொண்டாட்டங்களை ஒளிர்வள வாழ வேண்டும், ஒளிர்வள பெற வேண்டும், மகிழ்ச்சி பெற வேண்டும் என்ற கவிகளை கேட்டேன். நன்றி அவருக்கு. ஆனால் என் பக்கம் மாற்றத்தின் ஒளியாக நின்றவரை மாற்றத்தின் ஒளியாய் பாமுகம் உண்டு என்பதையும், மாற்றத்தின் ஒளியாய் பாமுகமே எமக்கு ஒளிர்கின்றது என்பதை கூறி என் வரிகள் உரத்து சொன்னதை மீண்டும் கூறி முடிக்கிறேன். நன்றி 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 உங்கள் நன்றி. அடுத்து ஏமலர், வணக்கம். ஏமலர் வாழ்த்து சொல்ல வந்திருக்கிறீங்களா? ஆமாம், தொடர்ந்து எல்லா கவிதையிலையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். காணொலியில் வந்த கவிதை, எழுத்து வடிவில் வந்த கவிதை எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். கூடுதலா எல்லாரும் பொங்கலை சாட்டித்தான் அந்த தலைப்பு வந்தபடியா பொங்கலை சாட்டியே எல்லாரும் எழுதி இருக்கிறாரு. பொங்கலை வைத்து சிறப்பான வாழ்த்துக்கள். மறந்துட்டாரு புரோடாக்க 15 நேற்று ராத்திரி விடிய வெயில் என்றபடியா மறந்து போய் போயிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அதான் அப்படித்தான் நானும் 15 போட்டு, ஆனால் அனுப்ப மறந்து போட்டு போட்டேன். அப்புறம் நம்ம இங்க வந்துதான் கவிதை நேரம் போய் கொண்டிருக்கேன். அனுப்பினது மறந்துள்ளாரு. அந்த உள்ளுக்குள்ள போடவில்லை வேணும், ஸ்பைசனுக்குள்ள போய் அங்க சேவ் பண்ண வேணும். நேற்று பின்னரமே எழுதிட்டாரு. ஆனா கூட இல்ல, வீடியோ செய்தது தெரிஞ்சது, ஆனா போட்டது கூட சிலவரை பன்னிசைக்குள்ள போட்டாரு தெரியல. பாக்குற ஒரு முறை கொஞ்ச காலம் அதுக்குள்ள போட்டு வர்றாரு பாப்போம். அது பாடல் மட்டும்தான் அதுக்கு போட சொல்லி சொன்னேன். அப்ப காணொலியில இல்ல. சில நேரம் அந்த இதோ வரிகளோட சேர்த்து போடுறவர் பக்கத்துல லிங்க் கொண்டு அனுப்புறவர் நினைக்கிறேன். அதுல இல்ல, இப்ப வரிதானே பார்த்தது. ஆனா விடியல அதுக்கே வந்திருக்காங்க. மறந்துட்டாரு. விடிய நேரத்தோட போயிட்டு வேலைக்கு 6 மணிக்கு அப்ப நிறைய மறந்துட்டாரு. இருக்கலாம். அது என்னண்டா வாணி, சூமில இந்த யூடியூப்ல ஏத்திடுவோம். சில நேரம் அந்த யூடியூப்ல லிங்க கொண்டு வந்து அந்த இதுக்குள்ள போடவில்லை வேணும், இதுக்கு இந்த பாமுகத்துக்குள்ள போடுவோம், அதுல மறந்துடுவோம் சில நேரம். இப்ப இந்த பாட்டெல்லாம் போட்டுருக்காரு, அதை காணும். பாட்டு நேரத்தோட அனுப்பிட்டேன். நேற்று கழிச்சொன்றுக்கே நாளே பாட்டை அனுப்ப போறோம்னு சொல்லி சொன்னவர். இதுக்குள்ள வரிகள் நன்றாக இருந்தது. திருத்தப்பட்ட வரிகளாக அடுத்த முறை தருகிறேன் வாணியக்கா. செய்தானே இப்பொழுது பயணங்கள் எனக்கு ஏற்படுகின்றது அடிக்கடி. இரவு 4 மணிக்கு 3:30 வந்தது பலமட்டம் அன்று போல். இதில் ஒரு வரி எனக்கும் பிடித்தது, இவருக்கு பிடித்ததோ தெரியல. முத்தமிழ் பதிக்கும் பாமுகத்தில் முகமது காட்டாது முகத்திரை ஏன் என்பது என் பக்க வினா. ஆனா வர மறுக்கிறாரு ஒருவர். நாங்க 2 பேர் மறுத்து கொண்டே இருக்கிறாரு. ஒண்ணும் பண்ண முடியாது, எழுத்து கொண்டு வரையலாதானே. முகமது என்று யாரை சொல்வது சாதாரணமாக விளங்கி கொண்டால் சரி. 2 மீனிங் வரும். அது முகமது தன்னுங்கட முகத்தை மற்ற முகமது அவர் சொல்லிட்டார். பதிக்கும் பாமுக என்ன சொன்னாங்க, தம்பரமாட்டேன்னு சொன்னார். ஆனா வருவேன் என்று சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? அவர் மற்றவர் ஒருவர் சொன்னார், ஆனால் தெரியாது, அவர்கிட்ட கேட்கணும். வாணியக்கா, இந்த வானலையில் இந்த பாமுகத்தில் இப்பொழுது விரதம் முடிய வருகிறேன் என்ற அவர் சொன்னது அது ஒன்று. அடுத்த கிழமை இருந்து நான் வருகிறேன் என்ற இன்னொருத்தரின் வாக்கு அது ஒன்று.
இந்த வாக்குறுதிகள் எங்கு பிறந்தன? இதைவிட வேற என்ன காரணம் கூறுவதற்கு காரணம் உண்டு? வாக்குகள் காத்தோடு போயிட்டு. Right. அதையும் உணர்ந்தால் சரி. இது பழி தீர்ப்பதும் இல்லை, பழி கூறுவதும் அல்ல. ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள். ஒற்றுமையை வளர்த்த எம்மினம் ஏன் இந்த ஒற்றுமையில் வேற்றுமை காட்டுவது? மானமுள்ள தமிழன் தலை நிமிர்ந்து நில்லடா. என்னவோ வரிகள் எனக்கு வருவது குறைவு, ஞாபகம் பாடமாக்குவது எனக்கு கடினம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இது தமிழன் என்று சொல்லடா, தமிழில் பாமுகத்து தலை குனிந்து நில்லடா, திரைமறை போடடா என்று சொன்னால் அந்த கவியும் பொருத்தமா அமையுமா என்பது எனது மனக்கருத்து. எனவே எவரையும் பாட்டுப்படி என்று அடிக்க முடியாது, அடித்து பாட்டுப்படி என்று சொல்ல முடியாது. அவரவர் சிந்தனை அவரவர் சிந்தனைக்கு நடந்து கொள்ள வேண்டும். இது பொதுத்தளம். பொது தளத்தில் பொதுவான ஒரு முறையில் வந்தாக வேண்டும் என்பது என் கருத்து. என்போர் பல ஆயிரம் பேரின் கருத்து. அவரவர் விருப்பம். ஆனால் விருப்பமாய் வந்த தளத்தை விருப்பமற்றதாக மாற்றிக்கொள்ள முயலக்கூடாது. அதுதான். நன்றி வாணியக்கா. நன்றி நன்றி நன்றியா. சக்தி சங்கரவர்கள் நன்றி. ஈஸ்வரன் அண்ணாக்கு நன்றி. வாணி, நான் விடைபெறுகிறேன். நீங்கள் மற்றவர்கள் எடுக்கிறீங்களா? நன்றி. ஓமோ நன்றி. அவசரமா அழைக்கிறார்கள். சரி, நன்றி நன்றி சரணா. நன்றி. வாருங்கள். தர்சினிக்கும் வணக்கம். நான் விடைபெறுகிறேன். நீங்க பேசுங்க. அனைவருக்கும் உற்சாக வணக்கம். அனைவருக்கும் உற்சாக வணக்கம். ஜெர்மனியிலிருந்து சக்தி ஸ்ரீனி சங்கர் இணைந்திருக்கின்றேன். அனைவருக்கும் தித்திக்கும் தைத்திருநாள் வாழ்த்துக்கள். தீபாவளி என்று வந்து விட்டதோ? பரவாயில்லை, இந்த வருஷமும் வருந்தானே தீபாவளி. தீபாவளி வரும். வாழ்த்து தர முன்கூட்டியே சொல்றது தானே. மிக்க நன்றி நகுலா. என்னுடைய கவிதை வாசித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். நான் என்னென்ன லேட்டா தான் இணைந்திருக்கிறேன். முடிக்கிற தருவாய்த்தான் இணைந்திருக்கிறேன். என்னுடைய கவிதை எழுதி அனுப்பியிருந்தேன். வாசித்திருப்பீங்க தானே? என்ன நீங்க கேட்கலையா? இல்ல, நான் வாகனம் ஓடிக்கொண்டிருந்தேன். இப்போது நான் வெளியில் நிற்கிறேன். இன்னொரு வீட்டுக்கு வாசிச்ச நாங்கள் மறு ஒலிபரப்புல கேளுங்க. இல்ல டிவியில போய் அதுல கேட்கலாம். பேஸ்புக். நான் மறு ஒலிபரப்பு கேட்கின்றேன். நீங்க அருமையாகத்தான் சொல்லி இருப்பீங்க. வளமையாகவே நீங்க விமர்சனம் மிகவும் திறம்பட செய்து கொண்டிருக்கின்றீங்க. இன்னும் 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 எதிர்பார்க்கிறோம் உங்களிடம் இருந்து. இன்னும் நீங்க திறனாய்வு செய்ய வேண்டும். இன்னும் நீங்கள் எங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதுதான். மிக்க மிக்க நன்றி உங்களுடைய பணிக்கும். மற்றும் இதற்கு முதல் யார் செய்தார்களோ தெரியல, விஜய கௌரி அவர்கள் செய்தார்களா? அவருக்கும் என்னுடைய மனநிறைவான வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். நேரம் எடுத்து ஒவ்வொருவருடைய கவிதையையும் அவரும் அழகாக திறனாய்வு செய்வார். அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மற்றும் கவிதை படைத்தவர்களுக்கு வாழ்த்துக்கள். மற்றும் திருமதி வாணி நடாமோகன் அவர்களுக்கு மிகுந்த நன்றி. இந்த ஊடகத்தை எங்களுக்கு தந்து எங்களை இவ்வளவு தூரம் தமிழில எங்களை வளர்த்து விட்ட ஊடகத்திற்கு நான் என்றும் என்றும் நன்றி கடமை உள்ளவளாக இருப்பேன். மற்றும் தட்டி கொடுக்கின்ற சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி அன்புடனும் நன்றியுடனும் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். வாங்கோ.
உற்சாகமான வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் உற்சாகமான வணக்கம். பாமுகத்தின் கவிதை நேரம் நானும் முழுமையாக கேட்டு ரசித்திருந்தேன். மாற்றத்தின் ஒளிய அழகான தலைப்பு, அதிபத்தம் உள்ள தலைப்பு. தட்டி கொடுக்க ஓடி வந்த நரேஸ்வரன்னா அவங்களுக்கும் வாழ்த்துக்களும் ஒன்றிய வரிகளை நான் கேட்டேன். அருமையான தலைப்பு, அழகான ஒரு கேள்வியும் அதுக்கு அமைந்திருந்தது. அதனாலதான் நானும் இப்ப வீடியோ போட்டு தான் பெற வேண்டும் வந்துட்டு ஓடி வந்து விட்டேன். சரியா இருக்கும் நினைக்கிறேன். மற்றது வரிகா சிறப்பான தட்டி கொடுப்புகள். பகுதி 1 இணைந்திருந்த ராமஜெயகரி அவர்களுக்கும், பகுதி 2 நாடாசிவராஜன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு கவிதை எழுதி சிறப்பித்திருந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தொடர்ந்து வைக்கிறேன், நானும் இணைந்திருப்பேன். வாழ்த்துக்கள். நன்றி 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 தரிசி நன்றி. நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன் துவக்கத்திலிருந்து முடிவு மட்டும். மிகவும் சிறப்பான பொது தலைப்பாக இருந்தாலும் அந்த கவிதை வரிகள் மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு பக்கங்களாக அதை வாரி வாரி அள்ளி கொண்டு வந்து தந்திருந்தார்கள். மிகவும் சிறப்பான வாழ்த்துக்கள் எல்லா கவிஞர்களுக்கும். கடைசியாக ஈஸ்வரன் அவர்களும் வந்து தன்னுடைய அழகான கவிதை கடைசியில் வந்து தந்திருந்தீர்கள். உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அதை தட்டி கொடுத்து விரிவாக்கம் செய்து தட்டி கொடுத்த விஜயகௌரி அவர்களுக்கும் நகுலா சிவநாதன் அவர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்களையும் தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் கூறி அன்போடு விடைபெறுகிறேன். எல்லா கவிஞர்களுக்கும் வாழ்த்துக்கள். பொங்குக பொங்குக மங்களம் எங்கும் பொங்குக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி நன்றி. வந்துட்டேன் அதனால பரவாயில்ல. நன்றி வணக்கம். வாங்கோ. வணக்கம் வாணி. நான் 2-3 கவிதை தான் கேட்கக்கூடியதாக இருந்தது. நான் இரவு உங்களுடன் சொல்லியிருந்தேன். அதன் காரணமாக அனைவருக்கும் முதலில் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். நேற்று நான் கலந்து கொள்ள முடியவில்லை. மன நிறைவான தைப்பொங்கல் வாழ்த்துக்களை எங்கள் குடும்பம் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நோய் நொடியின்றி சகல பாக்கியங்களும் பெற்று இந்த பாமுகத்தில் ஒரு உறவுகளாக, குடும்பத்தின் உறவுகளாக நாங்கள் நீண்ட காலம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். சாதி மதங்களை கடந்து அந்த ஈழம் என்கின்ற ஒன்றுக்குள் நாங்கள் இணைந்து வாழ்கின்ற அந்த பெருமை இந்த பாமுகத்துக்கு தான் சேரும். அதை அணைத்து கொண்டு போகின்ற அதிபர் அவர்களுக்கும் சகோதரி வாணி மோகன் அவர்களுக்கும் என் மனநிறைவான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுவரைக்கும் நீண்ட கால பயணத்தில் ஒரு மனக்கசப்பு கூட எங்களுக்கு ஏற்படவில்லை. அப்படி நாங்கள் பழகி கொண்டு வருகின்றோம். அதே போல பாமுக உறவுகளாக இருந்தாலும் சரி, எங்கள்கிட்ட கருத்துக்கள் மோதல்களாக இருக்கும். நாங்கள் முகங்களை பார்த்தது மிச்சம் குறைவாக இருக்கும். ஆனாலும் இந்த பாமுகம் என்பது எங்களுக்கு எவ்வளவு உறவுகளை இணைத்து தந்திருக்கின்றது என்று நினைக்கும் போது உண்மையிலே எங்கள் உடம்பரப்புகளை நாங்கள் பிரிந்து வந்த வேதனைகளை மறந்து கலந்து கொள்ளும் போது உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறது. இதுக்கு இந்த தளம் அமைத்த இந்த கல்வி தலைப்பும் அதே மாதிரி இருந்தது. இந்த பொங்கல் தினத்தில், இந்த தைப்பொங்கல் முதல் நாளில் அந்த மன நிறைவான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கவிதை நேரத்துக்குள்ள வந்த முடிச்சு நான் தட்டி கொடுத்த சகோதரி கௌரி அவர்களுக்கும் நகுலா சிவநாதன் அவர்களுக்கும் மன நிறைவான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாணி, நன்றி. உங்களுக்கும் மன நிறைவான வாழ்த்துக்கள். என் மனம் நிறந்த எனது ஆசைகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, மிக்க நன்றி. நன்றி. இந்த இடத்தில் தயவு செய்து முன்னுக்கு மன்னிக்க வேண்டும். பஜிதா முகமதுக்கும் இன்னொருத்தருக்கும் நான் வெளிப்படையாக நேராக கேட்கிறேன் ஒரு கேள்வி. எமது உறவு என்ற உறவில் அன்பாக கேட்கும் ஒரு வினா, ஏன் உங்கள் முகத்தை காட்டாது மறைவில் இருந்து தொழிற்படுகிறீர்கள் என்பது எனக்கு புரியாத ஒரு புரியாயிருக்கு. உங்கள் முகம் எனக்கு தெரியும், நேரடியாகவே கண்டிருக்கிறேன். நேரடியாகவே உங்கள் பொது தளத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள், முகத்தை காட்டுகிறீர்கள். நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் முகம் மூடி இல்லாமல் தான் வேலை செய்கிறீர்கள். நீங்கள் பயணமாகும் வாகனங்களில் செல்லும் பொழுது நீங்கள் முக மூடி போட்டு போகவில்லை. நீங்கள் அங்காடிக்கு போய் கடையில் சாமான் வாங்கும் பொழுது நீங்கள் முகமூடி அல்ல. ஏன் இந்த பாமுகம், இந்த முகம் காட்டும் இந்த பாமுகத்தில் ஏன் தவிர்க்கிறீர்கள் என்பது எவருக்கும் புரியாது, உங்களுக்கும் புரியாது. வளமையாக்கி விட்டீர்கள் என்ற ஒரு நடவடிக்கையில் அதை நீடிக்கிறீர்களே ஒழிய காரணமும் நீங்கள் உங்கள் வாயாலே சொன்ன சகோதரி, நான் இப்ப விரதம்,
விரத முடிய நான் வருவேன் அன்று. ஆனால் இந்த விரதத்தில் எத்தனையோ முஸ்லிம் மக்கள், இஸ்லாம் மக்கள் வானலை டிவி நடக்கிறார்கள், டிவியில் வருகிறார்கள். விரத காலத்தில் நான் இஸ்லாம் கடைப்பிடிக்கும் அரபிக் நாட்டிலேயே பிரபல தொலைக்காட்சிகளில் பங்கு கொள்கிறார்கள். அந்த அரபிய ஒரிஜினல் அந்த முஸ்லிம் இஸ்லாமிய சமய சகோதர சகோதரிகள். அப்படி இருக்க நீங்கள் எனது பதிலை சொல்கின்றேன். உங்களோட கேள்வி விளங்கி விட்டது. நான் ஒளிவு மறைவு என்று சொல்கின்றேன். எனக்கு விருப்பம் இல்லை, இதை திணிக்காதீர்கள். நான் விருப்பமாக எல்லோரும் இந்த தளத்தை உருவாக்கியது நான் விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. இந்த தளத்தை உருவாக்கி தந்தவன் ஒரு விருப்பத்தில் தான். அந்த மாற்றங்களில் இதுக்காகத்தான் நான் வராமல் இருப்பதற்கு காரணம், வராமல் இருப்பது அது ஒரு ஒற்றுமையை காட்டுவதாகவும் அமையும். நான் ஒற்றுமையை காட்டுகின்றேன். எனது இல்லை இந்த தளத்தில் இருந்து நான் சுய சிந்தனை, நீங்கள் சிந்தனை தருபவர்கள், மற்றவர்களின் சிந்தனையை ஊட்டுபவர்கள் என்று சொல்லுபவர்களில் ஒருத்தர். எனக்கு விருப்பம் இல்லை, அதை திணிக்காதீர்கள். கொஞ்சம் பொறுங்கோ. நீங்கள் சிந்திக்காமல் கதைக்கும் சிந்தனையை நாங்கள் எப்படி சிந்தனையாக ஏற்றுக்கொள்ளப்படும்? இது உங்கள் விருப்பம். இது ஒருத்தர் அப்படி நீங்க முடிவெடுக்க வேண்டாம். பொறுங்கோ. இதே இப்படி திடீர்னு முடிவெடுத்துருக்கீங்க. ரெண்டு பேரும் நிப்பாட்டுங்க ப்ளீஸ். விருப்பம் இல்லாத திணிக்க வேண்டாம். இருக்கட்டும், பிரச்சனை நல்ல நாள் கட்ட நாள் இல்லை, ஒரு சொன்னால் பிழைதான். எனக்கு விருப்பம் இல்லை. சரியண்ணா, ஐசண்ணா பரவாயில்ல, நிப்பாட்டுங்க. அவர் விருப்பம் அவருக்கு விருப்பம் இல்லைன்னா நாங்க திணிக்கிறது கஷ்டமா இருக்கும். திணிக்க முடியாது. நான் திணிக்கவும் இல்லை. நீங்க கேட்டீங்க, பதில் சொல்றாரு. எனக்கு விருப்பம் இல்லை. சந்தர்ப்பத்தை நான் கேட்டேன், வினாவை கேட்டேன், விட இல்லை. எனது விருப்பம் என்றால் நான் விருப்பத்தை என் வீட்டில், என் குடும்பத்தில், என்னிடத்தில் சரி. வஜிதா நீங்க கொஞ்சம் அமைதியா பாருங்க. அண்ணா சரி, அவருக்கு விருப்பம் இல்லைன்றது நான் வஜிதா முகமது அவர்களுக்கு நான் இதாக கூறவும் இல்லை. நான் அந்த சந்தர்ப்பங்களை சொல்றேன் அப்பா. ஏன் அவசியம் இல்லை? சரி, என்னை தைப்பங்களும் அதிகமா சண்டை பிடிக்காதீங்கோ. ஏன் அவசியம் இல்லை? ஏன் உதாரணத்தை காட்டினேன். அங்கு முகம் காட்டு, முகம் காட்டு, வருங்கோ. அங்கு முகம் காட்டுகிறீர்கள், இதெல்லாம் ரெக்கார்டிங்ல போறதுல தானே, பதிவில் இல்ல. சாமான் வாங்குறோம், அலுவலகத்தில் வேலை செய்கின்றோம், கடையில் சாமான் வாங்குகிறோம். எனது மார்க்க கடமைகள் இந்த மார்க்கம் என்று சொல்ல வேண்டாம். நீங்க சொல்வது பாமுகத்தில் ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த நான் சண்டை பிடிக்க வர இல்லை. நான் வயது போன உங்களுக்கு தெரியும். நாங்க அடுத்து நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு. நாங்க விட விட்டுக் கொள்வோம். சொல்லி உங்களுக்கு யார் அந்த உரிமை? நான் இப்பொழுதும் சொல்கின்றேன், வாணி நிறுத்துங்கள் என்று சொல்வது. என்ன நிறுத்த சொல்றேன்? என்ன நிறுத்த சொல்றேன்? என்ன சொல்கின்றேன்? நான் விடைபெறுகின்றேன். அந்த உரிமை இல்லை.
நான் சொன்னது எவரும் ஒரு நியாயப்படுத்துவார்கள், நியாயம் என்று ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு நியாயமான நிலையில் சுயநிலையிலிருந்து யோசிப்பவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இந்த அரபு நாடுகள், இந்த இஸ்லாமிய நாடுகள் நடக்கும். கொஞ்சம் பொறுங்கோ தம்பி, நீங்க சொல்லிட்டீங்கண்ணா. அவர் நீங்கள் இல்ல விடுவோம். நன்றி. கொஞ்சம் பொறுங்கோ. இந்த பாட்டை கேட்டுட்டு உங்கள் பாட்டை பாடுங்கள். சரி, ரெண்டு பேரும் பாட வேண்டாம். நல்லா பாடினீங்க ரெண்டு பேரும். நேயர்களுக்கு சின்ன பிள்ளை பாத்துருக்கிறார். ஒரு கருத்து, என்னுடைய ஒரு கருத்து, இல்ல பாமுகத்தில விரும்பினவர்கள் ஒளி காட்டி வரலாம், விரும்பாதவர்களை விரும்பும் விரும்பாததுக்கு அப்பால் இது ஒரு பாமுகம். தொலைக்காட்சிக்கும் வானொலிக்கும் அவர் அடிக்கடி வாரவர். செல்வியா காட்ட போனா அவர் வாரவர் தான் அடிக்கடி. அந்த நேரம் ஓத்திரையா, அது எந்த இஷ்டம், அது உங்களோட இஷ்டம் என்றால் இந்த இதுல இஷ்டம் கலைக்க முடியாது. சரி சரி, ரெண்டு பேரும் டென்ஷன் ஆக வேண்டாம். நல்ல ஒரு நாள். நான் டென்ஷன் சொல்றேன். ஒரு விசேஷ தினத்தில் தானும் சரி, இனி வாசிப்புரே அதுக்கப்புறம் நாங்கள் கதைக்கும் பொழுது கதைச்சு கொண்டு ஒரு விசேஷ நாளையில் முகம் காட்ட கொஞ்சம் இருவரும் வெயிட் பண்ணுங்க பிளீஸ். தர்ஜினி சொல்லுங்க. வணக்கம் ஈஸ்வரண்ணா. பாமுகத்துல எங்க அதிபர் சொல்லாது, நாங்க எத்தனையோ தடவை நாங்க கேட்டிருப்போம், இது பாமுகமா ஆக்கப்பட்டிருக்கு, உங்களுடைய முகங்கள் இதுல தெரிய வரும் நிறைய தடவை சொல்லியாச்சு. ஏற்கனவே அப்படி வந்திருந்த அவர்கள் விருப்பம். வஜிதா முகமட் அவர்கள் மட்டும் முகம் காட்ட வேண்டிய இல்லையா நிறைய பேர் இன்றும் நாங்கள் அதை தொடர்றோம், அப்படி செய்கிறோம். அதை அவரை விருப்பம் சொல்லும் போது அடம் பிடிக்கிறது விருப்பம் சொல்வதற்கு இங்க எந்த ஒரு வழியும் இல்லை. ஆனால் ஈஸ்வரண்ணா, இந்த பாமுகம் வந்தது எங்களுடைய முகங்களை அதுல தொலைக்காட்சி என்றால் அதுதான் அர்த்தம். ஆனால் யாரையும் வற்புறுத்த முடியாது. இவருக்கும் உரிமை இல்லை. இல்லையா, அவருக்கு விருப்பம் இல்லைன்னா நாங்க விடுவோமே. நான் சொல்றேன் சரி. இப்ப மற்றது இன்னொரு விதத்துல சொல்றீங்க, அவரும் மாறன்னு சொன்னாரு. இனி அவங்க விருப்பத்துக்கு மாற நாங்க அவரவர்களுக்கு மட்டும் எல்லாரும் விருப்பப்படி வந்து அவர் விருப்பத்தோட மாறாரு, மற்றவர விருப்பத்தோட மாறாரு. இவருக்கு விருப்பம் இல்லைன்னு நாங்க என்ன ஆகி பண்றது? இன்னொருதன் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு தளத்தில் நான் வந்து இந்த விருப்பத்துக்கு நான் நடனமாட முடியாது. என்னோட மேடையில போய் நின்று சரி 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 சரி, நன்றி நன்றி நன்றி. அங்க லோஜினி பையன் வந்திருக்கிறார். சரி வஜிதா, வஜிதா நீங்க கொஞ்சம் நல்ல நாள் எங்களுக்கு தானே, எனக்கு நல்ல நாள், எல்லாருக்கும் நல்ல நாள் தானே. ஆனால் இப்ப அடுத்த நிகழ்ச்சிகள் இருக்கு. திரும்ப நாங்க நாளை நிகழ்ச்சியை பற்றி பேசுவோம். அண்ணாக்கு குறை காண்பதை தவிர நிறைகள் தெரிவதில்லை. சமய சிந்தனையிலே சண்டை பிடிக்கிறீங்க. நான் உங்களுக்கு சொன்ன விஷயத்தை மட்டும் கவனியுங்கள். மற்ற நிகழ்ச்சிகளை இந்த நிகழ்ச்சியில் கூற வேண்டாம். மற்ற நிகழ்ச்சியில் நான் சண்டை பிடிக்கிறனோ வாதிடுறனோ ஒரு குறித்த புள்ளியில் தான் நான் நின்று வாதிப்பேன். நீங்க உங்களோட நான் கூறிய குறையை கொஞ்சம் அமைதியா இருங்கள். நான் கதைக்கிற ஒரு உண்மையை நீங்கள் உணர முடியாத நிலை உங்களுக்கு. ஏனென்றால் நீங்க சொன்ன வார்த்தையை நீங்கள் மீறுகிறீர்கள்.